போலீஸ் அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டார். பயங்கர கொலைகாரனும் கொள்ளைக்காரனும் பிள்ளை பிடிப்பவனுமான பிரபல கேடி நரசிம்மன் போலீசாரால் விரட்டும்போது போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பிவிட்டான். பரிசு பரிசு 10,000 ரூபாய்கள் பரிசு. நரசிம்மனை உயிருடனோ அல்லது பணமாகவோ கொண்டு வருபவர்களுக்கு 10,000 ரூபாய்கள் பரிசு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கிறது. அன்பின் திருவே அறிவின் குருவே எல்லோரும் மகிழ்ந்திட வேண்டும். உந்தன் எல்லையிலே உலகமெல்லாம் வாழ்ந்திட வேண்டும். அருள்வாயே நீ அருள்வாயே திருவாய் மலர்ந்து அருள்வாயே அருள்வாய் திருவாய் மலர்ந்து அருள்வாயே.
உள்ளத்தில் கோயில் அமைத்தேனே தேவா, உன் பக்கம் என்னை அழைத்தாயே தேவா. உண்மையின் குருவே, நன்மைகள் தரவே ஊர்வலம் நீ வருவாயே. உள்ளத்தில் கோயில் அமைத்தேனே தேவா, உன் பக்கம் என்னை அழைத்தாயே தேவா. உண்மையின் குருவே, நன்மைகள் தரவே ஊர்வலம் நீ வருவாயே. புகழ் தாலாட்டு பாடவும், தீய பழக்கங்கள் தானாக ஓடவும், தூய நினைவுகள் தாலாட்டு பாடவும், தீய பழக்கங்கள் தானாக ஓடவும், பாயும் புலியையும் பறிவோடு காக்கவும், பாரிலுள்ளவர் பாராட்ட வாழவும் அருள்வாயே நீ அருள்வாயே. திருவாய் மலர்ந்து அருள்வாயே. அம்பலத்தரசே அருமருந்தே, ஆனந்தத்தேனே அருள் விருந்தே. நீதி பாதையில் நேராக போகவும், நேற்று பாவங்கள் தூளாக போகவும், சோதி கடலில் எந்நாளும் நீந்தவும், சோதனை மடியில் வீழாமல் காக்கவும் அருள்வாயே நீ அருள்வாயே. இருவாய் மலர்ந்து அருள்வாயே. அருள்வாயே நீ அருள்வாயே. இருவாய் மலர்ந்து அருள்வாயே. உள்ளத்தில் கோயில் அமைத்தே நீ தேவா, உன் பக்கம் என்னை அழைத்தாயே தேவா. உண்மையின் குருவே, நன்மைகள் தரவே ஊர்வலம் நீ வருவாயே. ரேமா, எங்க ராமு? அத பாருங்கப்பா. ராமு, இந்தாப்பா திருநீர் எடுங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாப்பா. அட ஏண்டா? சாமி சாமி தினம் கும்பிடுறமே, அந்த சாமிக்கு கருணை இருக்கா? டேய், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கருணை இருந்தா எங்க கிட்ட இருந்து அம்மா பிரிச்சு வச்சிருப்பாரா? அதுக்கு நாம என்னப்பா செய்ய முடியும்? அவ விதி முடிஞ்சது, போயிட்டான். இதுக்காக நாம கடவுளை திட்ட முடியுமா? இந்தா திருநீர் வச்சு. ஸ்கூல்ல கூட மத்த பசங்க அவங்கவுங்க அம்மா பத்தி சொல்றப்ப எங்களுக்கு அவ்வளவு அழுக வருது தெரியுமா? இந்த மாதிரி கவலை எல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா, வேலைக்காரனுக்கு வேலைக்காரனா இருந்து வளர்த்துக்கிட்டு வரேன். அப்படி இருந்தும் நீங்க ரெண்டு பேரும் சதா அம்மாவை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருந்தா அப்புறம் நானும் எங்க அம்மாவை நினைச்சு அழ வேண்டியதுதானே? அழட்டுமா? வேண்டாப்பா, நீங்க அழவே கூடாது. அப்படின்னா இனிமே நாங்க ரெண்டு பேரும் அம்மாவை நினைச்சு அழவே மாட்டோம்னு சொல்லுங்க. சரிப்பா, நாங்க இனிமேல் அழவே மாட்டோம். ஆமாப்பா. குட் குட். இப்பதான் நீங்க நல்ல பிள்ளைங்க. ஆயா, என்னையா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் தயாராயிடுச்சு. வாங்கப்பா வாங்க. எனக்கு அப்பா தட்டு, எனக்கு அப்பா தட்டு, எனக்கு அப்பா தட்டு, எனக்கு அப்பா தட்டு. இப்படி எல்லாம் சண்டை போடலாமா? அப்பா, நான் உங்க தட்டுல தான் சாப்பிடுவேன். நான் உங்க தட்டுல தான் சாப்பிடுவேன். அப்ப சரி, ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. அது எப்படி ஒரு தட்டுல ரெண்டு பேர் சாப்பிட முடியும்? அது எப்படி ஒரு தட்டை ரெண்டு பேரும் கேட்க முடியும்? ஆமா ஆமா. சரி, நாளைக்கு வேணா நான் சாப்பிட்டுக்கிறேன், இன்னைக்கு நீ சாப்பிட்டுக்கோ. வெரி குட் வெரி குட். இப்படித்தான் விட்டு கொடுக்கிற தன்மை வேணும். அப்பதான் சண்டை சச்சரவுங்கிறதே இருக்காது. உட்காரு, சாப்பிடலாம். புறப்படலாமா? ஓ அப்பா, என்ன? கரெக்ட்டா 5 மணிக்குலாம் ஸ்கூலுக்கு வந்துறணும். ஓ, கரெக்டா 5 மணிக்கு வந்து நான் கூட்டிட்டு வந்து. ரேமா, இந்த வாங்கிக்க. ராமு, பத்திரம். ஆயா, நாங்க வரோம். சரியா? வந்து என்ன? என் மகன் கபாலி காருக்கு சாமான ஏதோ வாங்கணுமா, ஆ. 10 ரூபாய் கேட்டான். அடுத்த மாசம் சம்பளத்துல பிடிச்சுக்கோங்க. ஓ, நான் போகும்போது அவனை ஷெட்ல பார்த்து அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். சரியா? அவன் அந்த காரை வாங்கினதுல இருந்து ஒரே ரிப்பேர் மயமா தான் இருக்கு. ஆமையா. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது முன்னால போறதுக்கு பதிலா பின்னாலேயே ஓடிட்டு இருக்கு. வண்டியா 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 வண்டியா. யோ 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 யோ.
என்னையாவது வண்டி பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன். வண்டி முன்னால போகணும், நானும் மிதியா மிதிக்கிறேன். என்னது வாக் 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 வாக்குன்னு மாத்து மாதிரி கட்டிட்டு வரேன். பிரேக் போடியா, பிரேக் போடு. தெரிஞ்சா போட மாட்டேன். பிரேக் என்ன தேடிட்டு இருக்கேன். ஜோ ஜோ ஜோ. கலங்காத, இது சகஜா. தெரியாம ஓட்டையில உனக்கு இதுதான் இருக்குது. வாங்கடா போலாம். என்ன கற்பகம் உள்ளார புரண்டியா? உன்னை போய் பெரிய மனுஷன் நம்பி உன் வண்டியில வந்தனையா? நான் பெரிய மனுஷன் இல்லையாங்கிறதுனால தான் பாத்தியா ஃபுல் பேண்ட பாதியா கிழிச்சு அரை டிராயர் ஆக்கி விட்டானுங்க. காலுக்கு கொலுசு வேற. ஐயோ ஏஞ்சா பிரேக்க மிதி என்னையா கேட்டியா? பிரேக்க மிதிச்சிருந்தா உன்னை இப்படி போட்டு மிதி மிதிச்சிருப்பானுங்களா? நான் மாத்திரம் என்ன தக்கண்ட பிரேக் நினைச்சு தான் மிதிச்ச, அது அக்சிலேட்டரா போச்சு. ஐயோ இப்ப நான் ஆபீஸ் போணுமே. இன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ் வாங்கிய பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ் கலெக்டர் உத்தியோகமா பாக்குற எடுப்பு சோறு. ஏஞ்சா 4 பேருக்கு சோறு எடுத்துக்கிட்டு போறது கேவலமா தெரியுதா? பசிச்ச வயசுக்கு அமுத படைக்கிறேன். எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? உன் புண்ணியத்தை கொண்டு போய் உடப்புல போடு. இந்த பாவத்தை பாரு, உன்னுடைய காதல் என் முதுகுல ஜன்னல வச்சு விட்டாருங்க. ஐயோ ஐயோ என்னையா அட பாவிங்களா நாரா கிழிச்சிட்டானுங்களா? எவனே நான் எடுத்து பூ தொடுக்க போறியா? ஒண்ணு ஐயோ பசுபதி யாராவது இப்படி பார்த்தாருன்னா அசிங்க. நான் உள்ளார போய் ஒளிஞ்சுக்கிறேன். நானே இப்படி உலாச்சு. போலாட்டவா. வாங்க வாங்க வாங்க. என்னப்பா வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கேன்? நிலைமை சரியில்லை, ஒரு சின்ன ரிப்பேர் பாத்துட்டு இருக்கேன். சரி சரி பாத்துக்க. இந்த 10 ரூபா உங்க அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. பாத்தீங்களா பெத்த வயிறு எப்ப கேட்டா ஞாபகமா அனுப்பிச்சிருக்குது. என்ன கற்பகம் சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கீங்க. என்ன கபாலி கற்பகத்துல எப்ப மாலை போட போற? எங்க சார் போட வேண்டிய மாலையத்தான் புடிக்கிட்டு போயிட்டாரே இவங்க அப்பா எங்க மாமா. 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா தான் கல்யாணமே வா. நியாயம் தானே, அத்தை மகளை கட்டிக்கிறதுன்னா ஆயிரக்கணக்கா கொடுக்கத்தானே வேணும். சீக்கிரமா கொடுத்துட்டு கழுத்துல ஒரு மாலைய போட்டு வையே. வாங்கம்மா ஸ்கூலுக்கு நேரமா. நான் என் வண்டியில கொண்டு விடுறேன் பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப இந்த வண்டியிலே போறீங்களாமா? ஜாக்கிரதையா கொண்டு போய் பாத்தியா கற்பகம், இவரெல்லாம் மனுஷன் வந்தாரு தந்தாரு போனாரு. மாப்பிள இது நமக்கு சேர வேண்டியது. சீட்டாட்ட கைகள்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. நான் வர்றேன். அந்த தாத்தா பணத்தை புடுங்கிட்டு போறாரு. அனுமாரு பெருமாள் கிட்ட இருந்து புடிங்கிட்டு போறாரு. நீ ஏமாந்து விட்டீனா? நான் உடலடா கண்ணு. இதோ நிக்கிதே பொண்ணு, இது கழுத்துல போடணும் ஒரு பொண்ணு. அதுக்காக 10 இது வரைக்கும் 1000 ரூபாய் வரைக்கும் மண்ணு. எனக்காக கொடுக்குற பணம் உனக்கு மண்ணா? இரு உன்னை பேசிக்கிறேன். வாங்க பிள்ளைங்களா, நான் கொண்டு போய் உங்களை பள்ளிக்கூடத்துல விடுறேன். இந்த வண்டியில ஏறினீங்க, இது பின்னாடியே தான் போகும். தென்னாலி ராமன் குதிரை. என் வண்டியில வாங்க. இந்த வண்டி முன்னாலேயும் போகும். பண்ண வர வேண்டாம். சொன்ன கேளுங்க. வர வேண்டாம். எடுப்பு சோறு. அடிச்சு கொண்டு வாட்டுவேன். எங்க சார் போறீங்க? நேரா போமேன். நேரா போனா செவுத்திலே போய் அடிக்க வேண்டியதான். இடத்த சொல்லுங்க சார். சொல்லலன்னா சொல்லலன்னா போயிட்டே இருப்பேன். போய்கிட்டே இரு. ஆரம்பமே நரசிம்மனா சிட்டுக்குள்ளையா மாறு வேஷத்துலயா?
ஆல் ரைட். ஹாய், நமக்கு எந்த ஊரு? அவசியம் சொல்லணுமோ? வசதி என்ன வற்புறுத்தல விட்டுருவான். உலகம் ரொம்ப கெட்டு போச்சு. முந்தா நேத்து பாருங்க, இப்படித்தான் ஒரு பீட கிராக்கி பீச்சக்கார வச்சு வண்டியில ஏறினா போல் இருக்கு. சுத்தோன்னு சுத்தி ஊர்ல பாக்காத இடம் பாக்கி இல்ல. 10ஆம் நம்பர் பஸ் ஆக்கிட்டான் என் டாக்ஸிய. இறங்கி போகும்போது இந்தாப்பா ஒரு 10 பைசா மேல போட்டு கொடுத்தாங்க. கொடுக்கவே இல்ல. சோமாரி. இந்த மாதிரியே காசா. என்ன சொன்ன? நீ குழந்தை மாதிரி. ஆனா தாடி தான். காசு எப்படி நம்மளுது? அள்ளி கொட்டுமா? கொட்டும் கொட்டும். களை சொட்டுது. சொட்டும் சொட்டும். சார், நம்ம தலை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. பார்த்திருப்ப மேன், பார்த்திருப்ப. கழுத்துக்கு மேல பார்த்திருப்ப. தாய், என்ன சார் இது மரியாதையா புரியுது? உனக்கு மரியாதை வேற வேணுமா? இல்ல வேண்டாமா? ஸ்டீரிங்க நான் தான் பிடிச்சிருக்கிறேன். உசுரே என் கையில தான் இருக்குது. கொடுக்க மரியாதை எப்ப கொடுப்பேன்? ரைட். கிராக்கியே பரவாயில்ல போது. அடையார் பீச் வரைக்கும் வந்தாச்சு. இனிமே வண்டி போகாது, கப்பல் தான் போகும். போயிட்டாரு அர்த்தம். என்ன மீட்டர் துட்டு? மீட்டரு துட்டு படுத்த முடியா? ஏய், படுத்த முடியா? இப்ப கொடுத்தது போதாது? என்னையா? ஒண்ணும் விடுமா உன்ன. இருத்தர்றேன். அவசரப்படுறியா? இருத்தர்றேன். மீட்டருக்கு மேல உனக்கு சேர்த்து தர்றேன். இருக்கிற மஞ்சாச்சோட எடுத்து என்ன குடுத்துறாங்க? இது மாதிரி காமிச்சாலும் பயப்படுவியா? உன்ன மாதிரி எத்தனை ஆளை பார்த்திருப்பேன் நானு. எங்கிட்டே வேலையை காமிக்கிறான். உனக்கு பணம் வேணுமா இல்ல உன் உயிர் வேணுமா? உள்ள போடு சார். அத்தை, நான் ஏன் சார் பணம் கேட்கிறேன்? நீ போயினாரு சார். உனக்காக தானே நான் டாக்ஸியே வச்சிருக்கிறேன். நீ எப்ப வேணா வா, நான் ஏற்றின்னு போறேன். நீ ஏன் காசு கொடுக்குற? போ போயினாரு. சோமாரி கைது. உன்னப்பா என் வண்டியில் ஏத்துறான் பாரு. உண்மையில சார், உண்மையில சார். நீ போயினாருப்பா. 4 ரூபாய் காசை ஏமாத்துறேன். 4 நாள்ல போயிடுவடா நீ. சாவு கிராக்கி. நீ நல்ல கிராக்கி சார். நீ போயினாருப்பா. இப்ப உன் சங்காத்தனை கேட்டுக்கு என்ன உலகண்டாய். மேல கொஞ்சம் துட்டு போட்டு கொடுன்னு கேட்டா தப்பு. கரெக்டா மீட்டர் துட்டு கேட்டிருக்கிறேன். கத்தி கூட கேட்கல. கத்தி காமிச்சிட்டேன் சார். சோமாரி ராய். டாக்ஸிக்காரனை ஏமாத்திருக்கிற உனக்கு டாக்ஸிலே சாவுடா. மாப்பிள மாப்பிள மாப்பிள. ஐயோ, எனக்கு கொஞ்சம் எப்படியாவது காப்பாத்தேன். இப்பதான் என்ன காப்பாத்திக்கிட்டேன். இப்ப உன்னை காப்பாத்தணுமா? ஆமா மாப்பிள. என்ன விஷயம்? நான் வழக்கம் போல சீட்டாடிட்டு இருந்தேன். போலீஸ்காரன் வந்து பாத்துட்டான். இது எப்படியாவது கொண்டு போய் விட்டுட. இதுக்கு முன்னால ஒரு சாவு கிராக்கி வந்துச்சு. இப்ப சொந்த கிராக்கியா? காலை எழுத்தியா? ஏறு. ஃப்ரெண்ட் சீட்டா? மாமனார்னா மடியிலே உட்காந்துறதா? எங்க உட்கார்றது? பின்னாடி ஏரியா. சீக்கிரம் கொண்டு போய் விட்டுட. கொண்டு போறேன். உன்னை நேரா கொண்டு போய் விடுறேன். ஓஹோ, மொர மாப்பிள போச்சு. இப்ப மோசக்கார மாப்பிளையா? பாய் பையா, நேரா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னியா? இங்கதானா? ஆமா, வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஏயா, நீ சூதாரத்துக்கு என் காசு தான் கிடைச்சதா? ஒரு நாளாவது ஜெயிச்சிருக்கிறியா? சரியா ஆட தெரியாம இந்த ஆட்டத்தை ஆடாதே எத்தனை வாட்டி சொல்லிருக்கிறேன். என்னங்க இங்க வாங்க. இவர் ஒரு பெரிய சூதாடிங்க. சதா சர்வகாலமும் கையில சீட்டு தான். இன்னைக்கு கூட போலீஸ்காரங்க பிடிக்க வந்தாங்க, தப்பிச்சு வந்துட்டார். ஓஹோ, சீட்டாட்ட கேஸா? இந்தயா, இனிமே நீ எப்படி சீட்டாடுற, எப்படி சூதாடுற அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன். அப்ப பிடிக்கிறத இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறீங்களா? சும்மா போங்க போங்க. தனியா வரீங்க? முடிஞ்சிச்சு மாமா. அப்பா இன்னும் காணோம். அதனாலதான் நாங்களாம் வீட்டுக்கு போறோம். வண்டி வேறு. பிரேமா, ராமு, டாடா. One minute. ஏங்க, நீங்க குழந்தைகளுக்கு தான் பாடம் சொல்லி கொடுக்கறதா? ஆமா.
என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? எதுக்கு சொல்றேன், எங்க அம்மா கூட தான் என்ன அழகா டே குழந்தை அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனால நானும் ஒரு குழந்தை தானே, நீங்க எனக்கும் எதனாச்சும் சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? நானே முதல்ல எல்போட மாட்டிக்கிட்டு கார் ஓட்டுறது கத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆசை, இன்னொரு எல்போட மாட்டிக்கிட்டு. பாருங்க, பாக்குறேங்க. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரமே கிடையாது. நான் கொஞ்சம் இருங்க. ஏங்க, நீங்க அன்னாடு இந்த வீட்டுக்கு வரீங்களே, குழந்தைகளுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறீங்க, பாடமா பாட்டா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இந்த பேச்சுல ராகம் தானம் பல்லவி எல்லாம் துணிக்குது. சிரிப்பு எப்படி கேக்குதுங்க, பள்ளிக்கூட மணி அடிச்ச மாதிரி அப்படித்தான் கேட்கும். வாத்தியார் அம்மா வச்ச ஆயா ஆயா, என்ன சார் பதறி போய் வரீங்க? என் குழந்தைங்க சிங்குதுங்க உள்ளார. வந்தாச்சா? நான் கொண்டு வந்து விட்டேன். கடவுளே. சார், எப்போதுமே குழந்தைங்க கிட்ட சொன்ன நேரத்துக்கு போனோம் சார். உங்களுக்கோ பேங்க்ல நோட்டுன்ற வேலை, இவங்க ஞாபகத்துல ஏதாவது இந்த குழந்தைகளை பார்த்தா டாக்ஸில தூக்கி போட்டு நேரா கொண்டு தள்ளிடுறேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அம்மா, ராமு ராமு, ஏன்பா நான் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருக்க கூடாதா? நாங்க காத்துக்கிட்டு தான் பாருந்தோம். ஒரு தாடி மாமா வந்து எங்களுக்கு ஐஸ் ஃப்ரூட்லாம் வாங்கி கொடுத்து. என்ன? ஏன்பா நமக்கு தெரியாதவங்க ஏதாவது வாங்கி கொடுத்தா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல? வாங்கி தர மாட்டீங்க. வாங்கி தருவாரா? உங்க அப்பா பேங்க் ஆண்ட ஐஸ் ஃப்ரூட் வாங்கினாருன்னா வீட்டாண்ட. கபாலி, என் குழந்தைகளை ஜாக்கிரதையா வீடு கொண்டு வந்து சேர்த்ததுக்காக என்னுடைய நன்றிப்பா. நன்றி இருக்கட்டும் சார், முதல்ல ஒரு 10 ரூபா கொடுங்க. ஏன்பா அபராதமா என்ன? இல்ல சார், நன்கொடை. நாங்க டாக்ஸி டிரைவருங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா ஒரு நாடகம் போடுறோம், அதுக்கான டிக்கெட். சார், நீங்க மாத்திரம் வாங்கினா பத்தாது, அவங்களும் ட்ரை பண்ணி பாரு. அம்மா, நீங்க ஏங்க அம்மா? உங்களுக்காக வாங்கிக்கிறேன். ஆனா டிராமாவுக்கு மட்டும் என்னால வர முடியாது. தெரியுமே, இந்த மாதிரி டிக்கெட் வாங்கினவங்க யாருமே டிராமாக்கு வந்தது இல்லையே. அதுக்கு பதிலா வீட்டுல இருக்கிற ஆயா, தோட்டக்காரன், வேலைக்காரன் இவங்க தான் வந்து நாக்கால உட்கார்ந்தவன லொடக்குன்னு காலை தூக்கி மேல வச்சுக்குவாங்க. கபாலி, இந்த டிக்கெட்டுக்கு நான் 1ஆம் தேதி அன்னைக்கு பணம் கொடுத்துறேன்ப்பா. எந்த 1ஆம் தேதி சார்? தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படி சொல்றவங்க தான் 5-6 மாசம் இழுத்தடிச்சு கடைசியில பாக்கும்போது ஏயோ நாடகமா போட்ட பாயா அப்படின்றாங்க. நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். அடுத்த மாசம் 1ஆம் தேதியே கொடுத்துறேன். ரொம்ப சார். அம்மா நீங்க இருக்கட்டும், நான் எப்ப வசதியோ அப்ப வந்து வாங்கிக்கிறேன். ராமு, பிரேமா, வணக்கம். வணக்கம். உனக்கு இல்ல, சபையோருக்கு. பண்புள்ள பெரியோரே வணக்கம். பொருளுதவி செய்வதற்கு பிள்ளை குட்டியோடு வந்த பெருமையுள்ள தாய்மாரே வணக்கம். கட்டாய டிக்கெட்டுக்கு காசை எண்ணி தந்து விட்டு காத்திருக்கும் சாதுக்களே வணக்கம். ஒட்டுக்குள்ளை போலே வந்து ஓசியிலே ரசிக்கின்ற கெட்டிக்கார சாதுக்களே வணக்கம். டாக்ஸி டாக்ஸி, இங்கே சாதுக்களை பத்தி என்ன பேச்சு? பதில் சொல்லு பதில் சொல்லு, சாது சாதிச்சு என்னதான் ஆச்சு? பதில் சொல்லு. அகப்பட்டு கொண்டாராம் ராம் ராம், அகப்பட்டு கொண்டாராம், அகப்பட்டு கொண்டாராம் ராம் ராம், அகப்பட்டு கொண்டாராம். எடுப்பு எடுப்பு, அட அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத கேளு சாது மிரண்டால் உலகமே பண்ணு. புத்தரும் இயேசுவும் போலே இன்னைக்கு வந்தவர் காந்தி. அந்த உத்தம சாதுவினாலே நாம் உயர்ந்தோம் சுதந்திரம் ஏந்தி. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். சுதந்திரம் காப்பதற்காக இங்கு தோன்றிய நேருவை போலே பணியினை ஏற்றவர் சாஸ்திரி. நமது லால் பகதூர் சாஸ்திரி. வறுமையின் மடியில் திறமையை வளர்த்து பையத்தில் உயர்ந்தவர் சாஸ்திரி. நெஞ்சில் கருணையை பொறுமையை ஆயுதமாக்கி காலத்தை வென்றவர் சாஸ்திரி.
இங்கு சரித்திரம் மாறியதின்று பாதையை நீக்கி இங்கு அமைதி கோயிலை ஆக்க அல்லும் பகலும் உழைத்து தன்னை அர்ப்பணம் செய்தார் சாஸ்திரி. அமரரான நம் சாஸ்திரி எண்ணம் அகிலம் உணர்ந்திடக் கண்டோ அவர் ஆற்றிய பணியை போற்றி நடந்து ஆத்மசாந்தி பெறச் செய்வோம். அவர் ஆத்மசாந்தி பெறச் செய்வோம். உலகம் ஒன்றாக வேண்டும், அதில் உழைப்பவன் உயர்ந்திட வேண்டும், போதனை பெருத்திட வேண்டும் என்றும் ஏழ்மை செலுத்திட வேண்டும். ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் மஸ்து. பிள்ளையாரு இன்னைக்கு மாசமா ஆப்பிட்டு வருவாரு. பிரேமா ராமு, இப்படி வாயிலா ஜீவனை வதைக்கிறது மகா பாவம். இது மட்டும் எங்க சாக்ஸ் எல்லாம் கடிச்சு திங்குத. ஆமா, இந்த எலிதான் கடிச்சு தின்னுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இது இல்லாட்டி இதனுடைய பிள்ளை தின்னு இருக்கும், இல்லைன்னா இதனுடைய அக்கா சாப்பிட்டு இருக்கும். அப்படின்னா உங்க அக்கா செஞ்ச தவறுக்காக உன்னை தண்டிக்கலாமா? அது எப்படி முடியும்? முடியாது இல்ல. அதே மாதிரிதான் உலகத்துல கோடி பேர் குத்தம் செய்யறான்ப்பா. ஆனா யாரோ ஒரு அப்பாவி இந்த எலி மாதிரி மாட்டிக்கிறான். பேசாம பாடத்தை படிங்க, நான் இதை கொண்டு போய் விட்டுட்டு வரேன். படிங்க. அரே, இந்த எலிய கொல்லக்கூடாதுன்னு இங்க கொண்டு வந்து விட்டாக்க இந்த பசங்களை சேர்ந்து கொல்லக்கூடாது போல இருக்க. அதுதான்ப்பா உலகம். ஓடுறவங்களை கண்டாலே ஓட ஓட விரட்டுவாங்க. அதே எலி திரும்பி 2 சீரு சீரட்டும், விரட்டுற பசங்க எல்லாம் திரும்பி ஓடுவானுங்க. எல்லாருமே பசிபதி போல இருக்க முடியுமா? நரசிம்மன் இருக்கத்தானே செய்யறாங்க. ஆமா, நீங்க யாரு? டேய், என்ன தெரியல? நான் தான்டா ஃபுட்பால்ல சேம் சைட் கோல் போடுற ஒரே பிளேயர் நரசிம்மன். நரசிம்மனா நீ? அட என்னடா நீ? டேய், ஆள வேலைமே தெரியலடா. தாடி மீசை என்னடா வேஷம் இது? வேஷம் இல்லடா, நேத்தே ஒருவன் தான். ஆமா. அம்மா, நீ இப்ப எங்க இருந்து வர? காஷ்மீர்ல இருந்து நேரா வர்றேன் உன்னை பாக்கணுங்கிறதுக்காக. வீடு எங்கடா இருக்கு? வா வா போலாம்டா. போலாம் போலாம். பிரேமா, ராமு, ஓடியாங்க ஓடியாங்க. ஒரு மாமா வந்திருக்காரு பாரு. அட, ஐஸ் மாமா. என்ன? ஐஸ் மாமாவா? ஆமாப்பா, இந்த சாய்பு மாமாவை எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே. என்னடா அது? நம்ம குழந்தைங்க ஏற்கனவே உன்னை பாத்துருக்காங்களா? ஆமாண்டா, நான் இந்த ஊருக்கு வந்து 2-3 நாள் ஆச்சே. உன் அட்ரஸ் தெரியாம நேத்து அப்படியே தேடிக்கிட்டு இருந்தனா இவங்களை பார்த்தேன். ஏய் பசுபதி, உன் குழந்தைன்னு தெரியாமலே இவங்க மேல எனக்கு என்ன பாசம் ஏற்பட்ட தெரியுமா? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா. நம்முடைய உண்மையான நட்புக்கு இததாண்டா அறிகுறி. ஆயா, இவன் என்னுடைய பால்ய சிநேகிதன். நேர காஷ்மீர்ல இருந்து வர. நமஸ்காரம் ஐயா. இஸ்லாம். ஏய், எங்கடா உன் மனைவியை காணா? அதை ஏன் கேக்குறீங்க? போன வருஷம் வந்த விஷ ஜுரத்துல இந்த பசலைகளையும் ஐயாவையும் தவிக்க விட்டுட்டு அந்த புண்ணியவதி போயிட்டாங்க. யா அல்லாஹ். உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்டா. ஆயா, அவன் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வா பிரேமா. ராமு வா. நரசிம்மா, நம்ம உட்கார்ந்து பேசுவோம். ஏண்டா, நாம 2 பேரும் சந்திச்சு சுமார் 10 வருஷம் இருக்காது? எஸ், மேபி nearly 12 years. ஆமா, நீ எப்படிடா இதெல்லாம்? அது பெரிய கதைடா. உனக்கு தான் தெரியுமாடா, நான் தான் சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாம மாமா தேவில படிச்சேங்கிறது. சரி. ஏய், படிப்பு முடிஞ்சதும் வேலைக்காக திண்டாடி
மாமா கூட சண்டை போட்டுட்டு வடக்க காஷ்மீர் போய் சேர்ந்தேன். அங்க ஒரு பெரிய பணக்கார முஸ்லிம குண்டர்கள்கிட்ட இருந்து நான் காப்பாத்தினேன்டா. வாட், குண்டர்கள்? அப்பவே வா. ஆமா, இந்த குண்டர்களுடைய ஊடுருவல் இப்பதான் நினைக்கிறியா? காஷ்மீர் விவகாரம் பழைய கேஸ். ஓஹோ, அப்படியா? அப்புறம் நான் காப்பாத்தினே பணக்கார முஸ்லிம். அவருக்கு குழந்தையே கிடையாது. ஐயோ பாவம். என்னையே வாரிசா நியமனம் பண்ணிட்டு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இறந்து போயிட்டார். வெரி குட், வெரி குட். என்ன, இறந்து போனாரா? ஆமாப்பா, அந்த சொத்துக்கெல்லாம் நான் அதிபதி ஆனதுக்கு அப்புறம் அகதிகளுக்கும் ஏழைகளுக்கும் தான தர்மத்துக்கும் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கேன். பலே பலே, நல்ல காரியம் பண்ணிருக்கேன். மீதி பணத்தை டெல்லி ரிசர்வ் பேங்க்ல போட்டிருக்கேன். சவுத்லயும் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு தான் புறப்பட்டு வந்தேன். ஆமாடா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்க? நான் இங்க ஒரு பேங்க்ல கேஷியரா இருக்கேன். பேங்க்ல கேஷியரா? பெரிய பேங்கா? அப்படி ஒண்ணும் பெரிய பேங்க்னு சொல்லிக்கிறதுக்கு இல்ல. இருந்தாலும் 20 லட்சம் ரூபாய்க்கு கேபிட்டல் இருக்கும். ஒரு நாளைக்கு 50-60,000 ரூபாய் ரொட்டேஷன்ல இருக்கு. சரி, நான் எங்க ஹோட்டல் தங்கிட்டு ஈவினிங் வந்து மீட் பண்றேன். ஹோட்டல்ல தங்குறாராம இவர்? ஹோட்டல்ல அரஞ்சனா பாரு. ஏய், இது உனக்கு சொந்த வீடு மாதிரி ஞாபகம் இருக்கட்டும். மாடியிலேயே ரூம் இருக்கு, பேசாம அதுலயே தங்கிக்க. உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கறேன். வா போலாம். தேங்க்யூ. ஏய், என்ன அப்படியே பாத்துட்டு நிக்கிற? தெரியல? ஏய், நாம 2 பேரும் காலேஜ் ஃபங்க்ஷன்ல வேஷம் போடுவோமே, ஞாபகம் இருக்குதா? நான் பெரிய திருடனாகவும் நீ பெரிய ஹீரோவாகவும் ஆக்ட் பண்ணி அப்ளாஸ் எல்லாம் வாங்குவோமே, அந்த படம் தான் இது. இளமை எண்ணங்களுக்கு வாழ்க்கையின் பின்பருவத்துக்கும் தொடர்பே இல்லடா. மனிதன் வளர வளர அவனுடைய முழு வேஷமும் வெளுத்து போகுது. நரசிம்மா, நாசருதீன், இனிமே நீயும் அப்படித்தான் கூப்பிடணும். ஏண்டா? 4 பேருக்கு முன்னாடி நீ நரசிம்மன் கூப்பிட்டா? ஆமா 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 ஆமா, ஊரே ரொம்ப கிடக்கப்பா. பக்கா திருட்டு பசங்கள்லாம் கூட மாறு வேஷத்திலேயே சுத்துறாங்களா? மாறு வேஷமாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் மனக்குழப்பம் தான்டா காரணம். நேத்து கூட 2 அதிகாரிங்க என்னை சந்தேகப்பட்டு விசாரிச்சாங்க. யாரு, ஒன்னையா? நான் உன் பேரை சொல்லி வேணா அங்க கேட்டு பாருங்க அப்படின்னு 6 கூட அடிச்சேன். நல்லா வேலைடாப்பா. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரினாலதான் ஆபத்து அதிகமா இருக்கு. நரசிம்மா, நாசருதீன், அதெல்லாம் நமக்கு வராதப்பா. எனக்கு என்னைக்கு நீ நரசிம்மன் தான். 30 30 சார், புஸ்தகத்தை இல்லன்னா நீங்களே வச்சுங்க. என்ன வண்டியில சவாரி காத்துட்டு இருக்கு. ஏ சார், இந்த போன மாசம் அனுமானம் பேங்க் முழுகிடுச்சாம? ஆமா ஆமா. சரி. என்ன என்ன என்ன? ஐயோ, என்ன என்னப்பா? ஒண்ணும் இல்ல. ஆளப்பா, ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு இவ்வளவு கலாட்டா பண்ணிட்டானே. சரி சரி, எல்லாரும் போய் வேலையை கவனிங்க. சார், ஏஜென்ட் சார் கூப்பிடுறாருங்க. வரேன்ப்பா. பேங்க் டைரக்டர்ஸ் மீட்டிங் ஊட்டில இருக்கிறதுனால நாங்க போக வேண்டியிருக்கு. திரும்பி வர 2 நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த மாஸ்டருக்கு உங்க கஸ்டடியில் இருக்கட்டும். எஸ் சார். சார், என்ன பசுவதி? நீங்க நைட் ட்ரெயினுக்கு தானே ஊட்டிக்கு போறீங்க? ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, பிரேமாவுக்கு இன்னைக்கு சாயந்தரம் பிறந்த நாள் கொண்டாடலாம்னு இருக்கேன். அவ்வளவுதானே? நான் அவசியம் வர்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். கடவுள் புண்ணியத்துல நீண்ட ஆயுசோட சௌக்கியமா இருக்கணும். இந்த பிரேமா. Thank you. பிரேமா, இந்தா, இது என்னுடைய பரிசு. Thank you uncle. Happy birthday to you பிரேமா. Thank you teacher. பசுபதி, எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு. நாங்க வர்றோம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். வீட்டுல வரலையா? மன்னிக்கணும், பாக்கல. சார், உள்ள போறாரே தாடி, யாருங்க? ஏன்பா, என்னுடைய ஃப்ரெண்டு தான். உங்க ஃப்ரெண்டா? ஆமாப்பா, காஷ்மீர்ல இருந்து வர்றான். மன்னிச்சிருங்க, நானு வேற யாரையோ நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டேன். பிரேமா, ராமு. ஓகே ஓகே.
A for apple. B For biscuit. C For chocolate. D. For dance. No. La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. A for apple, B for biscuit, C for chocolate, D for daddy. A for apple, B for biscuit, C for chocolate, D for daddy. A B C D E F G H I J K. படிப்பது எளிமையடா. O P Q R S T U V W X Y Z. எழுத்துக்கள் 26 தான். ஆனா அவனா ஈனா ஈனா அருமை தமிழ் மொழியா. தேனா இனித்திடும் உயிரினும் திறந்த தென்னவ தாய்மொழியா. A for apple, B for biscuit, C for chocolate, D for daddy. பள்ளிக்கூடம் செல்லும் போது ஆட்டா என்று சொல்லுவேன். வழியில் டீச்சரை கண்டுவிட்டாலோ குட் மார்னிங் நான் சொல்லுவேன். கிளாஸ் ரூமிலே கூப்பிடும் போது present sir நான் சொல்லுவேன். ஜனகன மன என பாடிடும் போது எழுந்திருந்தே நான் நின்றிடுவேன். நேற்று என்பது yesterday, இன்று today, நாளை என்ன தெரியாதோ tomorrow தான். Very good. A for apple, B for biscuit, C for chocolate, D for daddy. நெட்டுரு மட்டும் செய்வதனாலே பயனே இல்லையடா. நெஞ்சில நிறுத்தி சிந்தனை செய்தா அதுதான் நல்லதடா. காலையில் பாடம் படித்திட வேண்டும், அதுவே உன் கடமை. மாலையிலே விளையாடிட வேண்டும், அதுவே உடல் வலிமை. பட்டாளத்தில சேர்ந்திடுவேன், பாரத நாட்டை காத்திடுவேன். எல்லையை தாண்டி எதிரிகள் வந்தா ஃபுட்பால் ஆடிடுவேன். வீட்டினையே நான் காத்திடுவேன், வேலைகள் ஒழுங்காய் பார்த்திடுவேன். சிக்கனமாக செலவுகள் செய்து சேமித்து நாட்டுக்கு நலம் புரிவேன். A for apple, B for biscuit, C for chocolate, D for daddy. A for apple, B for biscuit, C for chocolate, D for daddy. எப்படியோ பிரேமாவனுடைய பிறந்த நாளை ரொம்ப கிராண்டா நடத்தியாச்சு. ஆமா ஏதோ தகப்பன் பிள்ளை குட்டிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில துணிமணி வாங்கி கொடுக்கறது, நம்ம தகப்பன் நமக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துட்டாரே அப்படின்னு பிள்ளைங்க திருப்தி பட்டுக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்கிற விஷயம் தானே. ஏமாத்தறதா? ஆமா, இது மாதிரி ஏமாத்து வித்த அரசியல், சமுதாயம், கலை எல்லா துறைகளிலுமே நிரம்பி கிடக்கு. பசுபதி, உண்மையிலேயே கேக்குறேன், இந்த லைஃப் உனக்கு நிம்மதியா இருக்கா? ஏன் இல்ல? கண்ணுக்கு நிறைஞ்ச அருமையான 2 குழந்தைங்க, நிலையான உத்தியோகம், நிச்சயமான சம்பளம். எனக்கு என்னடா குறைச்சல்? டேய், என்னுடைய நாணயமான நடத்தையினால எங்க பேங்க்ல எனக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அதோட மட்டுமா, இதோ பார், இது என்ன தெரியுமா? சாவி. சாவிதான். ஆனா இது பல லட்சம் ரூபாய்க்கு சொந்தமான சொசைட்டி பேங்கினுடைய கேஷ் புட்டி சாவி. என்னடா
என்னடா சாவியை பார்த்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. பசுபதி, டேய், என்னது? இரும்பு இரும்பு காக்கா வலிப்பா? சாவி 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 இல்ல இல்ல நான் கொண்டு டேய் இல்ல நக்கமா இந்த சாவி டேய் இல்ல போய் தண்ணி கொண்டு வா. பயப்படாதடா, நான் பக்கத்துல தான்டா இருக்கேன். ஒண்ணு இல்லடா, தைரியமா இருடா. ஏண்டா உனக்கு இந்த காக்கா வலிப்பு எத்தனை நாளா இருக்கு? கொஞ்ச நாளா தாண்டா இருக்கு. டேய், அது என்னடா கையில? இது காஷ்மீரத்து தேன்மிளகு. நேபாள மலையில கிடைக்கிற மூலிகையினுடைய சாரெல்லாம் இதுல கலந்துருக்குடா. இந்த மாதிரி வலிப்பு வரும்போது அப்படி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் சௌரியமாயிடும். ஒரு நல்ல டாக்டர்கிட்ட உடம்ப காமிச்சு பாத்துக்காம மெழுக்காவது மண்ணாங்கட்டியாவது யாருட்டடா கதை அளக்குற? கதையை அளக்குறேன். கதையே இதுல தாண்டா இருக்கு. மாஸ்டர், சரியான வேட்டை மாஸ்டர், சரியான வேட்டை. முட்டை. எஸ் பாஸ், ஜாக்கிரதையா அந்த சாவி செய்யணும். கரெக்டா செய்து கொடுத்துறேன். மாஸ்டர், உங்களை பத்தி நாங்கள்லாம் தவறா நினைச்சிருந்தோம். உயிர் நண்பனாச்சேன்னு எங்க உங்க மனசு திடீர்னு மாறிடுதோன்னு நாங்க பயந்துகிட்டு இருந்தோம். நிழல்ல இருட்டு உண்டி கிடக்குற மாதிரி நம்ம தொழிலினுடைய உணர்ச்சியை நெஞ்சத்துல உண்டி கிடக்குறா. மாஸ்டர், அந்த 2 குழந்தைங்க மாஸ்டர். ஸ்டூபிட். கோழியே நம்ம கையில கிடைச்சிருக்கு. கோழி குஞ்ச பத்தி என்னடா யாராவன்? ஆயா இந்தா உன் சம்பளத்தையும் வாங்கிக்க. 30 ரூபா சரியா போச்சா? பாத்துக்காப்பா, மிச்சம் 11 ரூபா. விறகு கடைக்கு 11 ரூபாய் கொடுக்கணுமாப்பா? ஓ ஆமா 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 ஆமா, மறந்தே போனேன் ஆயா. அவனுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு கணக்க சரி பண்ணிடு. பாத்துக்காப்பா, மாசம் 300 ரூபா வாங்கி முதல் தேதி நிக்க எல்லாம் கிளீன். சார், ரிஜிஸ்டர். என்னப்பா, என்ன அது? பசுபதி, என்ன விஷயம்? பலே, உன் தரத்துக்கு நீ 5000 ரூபாய்க்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கியா? எங்க பேங்க்லயே குமாஸ்தாவா இருந்தான். ரொம்ப நல்ல பையன். அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கணும்னா 5000 ரூபாய் கொடுத்தாதான் முடியும்னு சொல்லிவிட்டாங்களாம். தவியா தவிச்சிட்டான். அடுத்த மாசமே கொடுத்துறேன்னு சொன்னான். ஓஹோ, அத நம்பி நீ கையெழுத்து போட்டிருக்க. ஆனா சொன்னபடி அவன் பணம் தரல. அந்த படி மிரல்ற, நான் வரவே இல்லைன்னு சாதிச்சுட்டா போகுது. அது என்னப்பா நியாயம்? கையெழுத்து போட்டு கை நீட்டி பணம் வாங்கி கொடுத்துருக்கேனே. யாரா அவன்? கையெழுத்தே என்னுடைய இதுல இருந்து ஒத்த கால நில்லு. அடப்பாவி, ஏனோ ஆயிரக்கணக்கான கரன்சிகளை கொடுத்து வாங்குற நாணயமான இந்த கையனுடைய கையெழுத்தையா இல்லைன்னு மறுக்க சொல்றேன். அவன் தலையெழுத்தையே மாத்திக்கிட்டு இருக்கான். இவன் நம்ம கையெழுத்தை பத்தி பிரமாதமா அலட்டிக்கிறைய. இந்த பாருப்பா பசுபதி, உனக்கு தைரியம் இருந்தா நான் சொல்றபடி செய். இல்ல அந்த பார்ட்டி கோர்த்துக்கு இழுத்து உன்னை ஜெயில தள்ளிடும். ஜெயிலுக்கு போன உனக்கு வேலை கிடைக்காது, வருமானம் கெடும், நாணயம் போயிடும், நல்ல மனுஷங்கிற மதிப்பு போயிடும். அப்புறம் வறுமை உன்னை வாட்டி வாட்டி வதைக்கும். உன் குழந்தைங்க பட்டினி கிடந்து கிடந்து. நரசிம்மா, பசு நல்லா யோசிச்சு பாரு. பசுபதி, நான் இப்படி கேட்கிறேன்னு தப்பா எண்ணாதீங்க. உங்களுக்கு திடீர்னு 5000 ரூபாய் தேவைப்பட காரணம் இது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டான். அவனுக்காகத்தான் கேட்கிறேன். பணத்துக்கு நான் கேரண்டி. பசுபதி, இது தவறு. உங்க மாதிரி மனப்பான்மை உள்ளவங்க மத்தவங்களுக்காக இவ்வளவு பெரிய தொகைக்கு ஈடு கொடுக்கிறது நல்லதில்லை. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு உண்மையானதில்லை இந்த உலகம். கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுங்க. சார் வந்தே, உங்களுக்கு சங்கடமா தான் இருக்கும். நீங்க அந்த ஆளை எங்கிட்ட அழைச்சிட்டு வாங்க.
நான் பக்குவமா சொல்லி அனுப்புறேன். சரி சார், இந்தாங்க மாஸ்டர் கீ. இதை நாளைக்கு நீங்க டியூட்டிக்கு வரும்போதே கொண்டு வந்திருக்கலாமே. பரவாயில்ல சார். பசுபதி, நான் பணத்துக்காக இப்படி சொல்லிட்டேனேன்னு ஒண்ணும் யோசனை பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போயிட்டு வாங்க. இன்னும் 2 நாள்ல பணத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னா என் மானம் மரியாதை எல்லாம் போயிடும். நான் யார நம்பிக்கிட்டு இருந்தனோ அவரும் கைவிட்டுட்டார். என்ன செய்யறதுன்னே தெரியல. நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல? சரி, நான் எப்படியாவது சமாளிக்க முயற்சிக்கிறேன். நரசிம்மா, பசுபதி, நீ போய் சாப்பிடு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அடடே, வாத்தியாரம்மாவா? நீங்களா? என்ன கார் நின்னு போச்சா? என் வண்டி தானா நிக்காதுங்க. ஏதாவது லைட் போஸ்ட், ஆளு, வீடு இது மேல இடிச்சு அதுவா நின்னாதான் உண்டு. சொல்ல மறந்துட்டேன், உங்க அப்பாக்கு தான் பாடகருக்கு கச்சேரிக்கு சான்ஸே கிடைக்காம சந்தோஷமா இருக்காரு. அவருக்கு ஒரு கிராக்கி கிடைச்சிருக்கு. இந்த செவிடர்கள் பள்ளிக்கூடத்துக்கு பாட சொல்லி கேக்குறாங்க. பாடுவாரா? அப்பாவை தான் கேட்கணும். எங்க கேட்கலாம், எப்ப கேட்கலாம்? சரஸ்வதி கான சபால இருக்காங்க. கச்சேரியா? இல்லைங்க, சாதங்க தான். சாதகமா? அதான பார்த்தேன். 11 மணிக்கு. விலாஸ் என்னங்க? சரஸ்வதி கான சபா, மகாலட்சுமி ஸ்ட்ரீட், நம்பர் 5, மாம்பலம். அவசியம் வாங்க. அவசியம் வர்றேங்க. சரஸ்வதி கான சபா, மகாலட்சுமி தெரு, நம்பர் 5, மாம்பலம். அவசியம் வாங்க. அவசியம் வர்றேன். அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? இன்னைக்கு 2ல ஒண்ணு என்னன்னு பாக்குறேன். என்னமா 2ல 1 பாக்குறேன்னு பாக்காமே வந்தா என்ன அர்த்தம்? அது சரி, எப்படி பாப்ப? புது மாப்பிள்ள வரான்ல, எங்க இருந்து வர்றா? புது சத்திரம். உங்க அப்பா ஒரு ஆண்டி பய, அவன் தேடுற மாப்பிள்ள எங்க கிடைப்பான்? சத்திரத்துலதான் கிடைப்பான். அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? இல்லையா, சிட்டி லிமிட்டுக்குள்ளதானே போறேன். கிண்டல் பண்றியா நீ? அன்னைக்கு சீட்டை அடிக்கிட்டு இருந்த எங்க அப்பாவி அப்பனை தானா கரண்ட கொண்டு போய் விட்டியாவில்ல நீ? கொண்டோ விடுனாரு. மாமனார் ஆச்சேன்னு மாமனார் வீட்லயே கொண்டு விட்டேன். நீ அப்படி செஞ்ச, அதனாலதான் உன்னை மிரட்டுறதுக்காக சும்னாங்காட்டி அவர் அப்படி சொன்னாராம். அண்ணியே கப்பகம். எடுக்க, அதுக்கு நீ என்ன சொன்ன? இந்த கற்பகை இல்லாட்டி 10 பாய் சாதம் கிடைப்பான்னு சொன்னேல்ல, அதுல ஒரு சாதம் தானே அந்த வாத்தியாரம்மா. என்ன தெரியுமா? சோத்து குட்டி. இந்த வாத்தியாரம்மா அந்தஸ்து என்ன, ஏன் அந்தஸ்து என்ன? அவங்க எலுமிச்சம்பழம், நான் கேவலம் நவாப்பழம். 2க்கு ருசியா வேற. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கிட்ட பிரியமா பேசிடக்கூடாது. உடனே தப்பு கணக்கு போட்டுறதா? முடிச்சு போறதுக்கு ஒரு அளவு இல்ல. ஒரு சோறு தின்னாதானே 7-8 கேரட் எடுத்துட்டு போறேன். மிச்சம் வளர எச்சு சோறு அத்தனையும் ஒன்னா கலந்து உருட்டி சாப்பிடுறேன். என் இஷ்டம், நான் வெளியில எறிவே திம்பேன். அதுவும் தெருவில் எரிஞ்சு அப்புறம் தான் திம்பியா? இந்த பாரு, இப்படி எல்லாம் பேசி ஒண்ணு என்ன ஏமாத்த முடியாது. நான் தான் பாக்குறேன் கண்ணால. ஐயோ, 2 கட்டிட்டு மாரடிக்கிறேன். ஒண்ணு இந்த வண்டி, இன்னொன்னு நீ. இந்த வண்டி என்னன்னா பெட்ரோலும் ஆயிலுமா வாங்குது. நீ என்னன்னா என் ஆயுளையே வாங்குறேன். நான் எங்க வாங்குறேன்? அதான் வாங்கிட்டு போயிட்டாளே அவ. ஆரே திருப்பி. இந்த காதல்ங்கிறது இஷ்டத்துக்கு பிரேக் எல்லாம் ஓடுற வண்டி நினைச்சியா? ஒரே ஓனர், டாப் கண்டிஷன் வண்டி மாதிரி. ஒரே பொண்ணு கிட்ட தான் இருக்கும். யார் அந்த பொண்ணு? வேற யாரு? கைதே நீதான் ராஜாச்சி. கைதே நாஷ்டா தின்னுட்டியா? ஐயர் விட்டு சோறு இருக்கு, துண்டையா? உருட்டி தரியா? பின்னால பாருயா, தானாக்காரர் சீப்பு ஆறு அடிச்சுக்கிட்டு வருது. ஆமா, நான் நினைக்கிறேன் நீ என் பக்கத்துல இருக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டு தோத்தறான்னு போடுறது. நான் ஒண்ணு பண்றேன். நான் லெஃப்ட்ல நினைக்கிறேன். வண்டிய நீ குதிச்சு ஓடிரு. எங்க ஓடுறது? கைய கட்டாவே இன்ஸ்பெக்டர். போ சொல்லி டாடா சொல்றாரா? இல்ல வண்டி நிப்பாட்ட சொல்றாரு. ஐயோ, அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் அடிக்க முடிச்சு பொண்ணு சார். அதாச்சு கைதே சொன்னே கேட்டியா? முதல் தடவையா சார் வண்டியில ஒண்ணா வெளியே வர்றோம். முன்னாடியே வா. ஆரியாத்தா, நீதான் காப்பாத்தணும். உனக்கு 10 தேங்காய் உடைக்கிறமா? தேங்காய் என்ன விலை வைக்குதோ 10 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். வெறும் கற்பூரம் கொடுத்தான்னு சொன்னா என்ன? ஐயோ மாரியாத்தா, விலை குறைஞ்ச உடனே தேங்காய் உடைக்கிறேன். இப்ப விட்டுடு. ஓ, நீதான் அந்த கட்சியில வர? வேற என்ன? கபாலி, சத்தியமா சொல்றேன், இது நான் சார் இது வரைக்கும் நான் ட்ரிப் ஷீட்லாம் கரெக்டா எழுதிருக்கேன் சார். நான் ஷெட் போட மாட்டேன்னா ஷெட்டுக்கு தான் போவேன், வெளியே எங்கேயுமே போறது இல்லைங்க சார். நான் 10 மணிக்கு மேல பீச் சவாரி எல்லாம் ஏத்துறதே இல்ல. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் கோழிக்குஞ்சு மேல கூட வண்டி ஏத்துறது இல்ல. ஒரே ஒரு தடவை பிளாட்ஃபார்ம் மேல ஏத்திருக்கேன். நல்ல காலம், யாருமே இல்ல, தப்பிச்சுக்கிட்டாங்க. பஸ் ஸ்டாப் இருந்தது, அது மாட்டிடுச்சு. நேரம் டம்முன்னு போயிடுச்சேன் சார்.
அதெல்லாம் உங்ககிட்ட யாருப்பா கேட்டது? இடிச்ச உடனே இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன் டாக்ஸ்ல யார் ஏறினாங்க? தெரியாது. ஏன் தெரியாது? ஏறினவனா இறங்கிட்டான். நான் ஞாபகப்படுத்துறேன். கடமைப்பட்டிருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து தாடி வச்ச ஆள் உன் டாக்ஸ்ல ஏறினானா இல்லையா? ஒரு வாரத்துக்கு முன்னால. ஆமா, திருப்பதி உற்சவம். எடுக்கும் தலைவாடா. ஏறினவெல்லாம் பாதி பாதி மொட்டை. கபாலி, இது போலீஸ் ஸ்டேஷன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து உயரமான ஆள் கையில சூட்கேஸ் வச்சிருப்பான், தாடி வச்சிருப்பான். அவன் டாக்ஸில ஏறினானா இல்லையா? கொஞ்சம் தண்ணி வேணும். கான்ஸ்டபிள், தண்ணி யாரு விட்டு சோது? கபாலி, சொல்ல போறியா இல்லையா? சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாட்டி என்ன நடக்கும் தெரியுமா? தெரியுமே, என் உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் எடுத்து வச்சிருவீங்க. எடுத்து வைக்க சொல்லவா? ஐயோ வேண்டாங்க, அது உடம்புல இருக்கிறதே எலும்பு மட்டும்தான். இந்த பாரு, சொல்லி சொல்ல இந்த கேரியரை கொண்டு போய் ஐயர் மாவட்டத்துல கொடுக்கணும். எடுப்பு. சும்மா இருக்க மாட்டேன். மீட்டர் துட்டு கேட்டதுக்கு அவன் சொருகுறான். நான் கத்திய காமிச்சு. இப்ப நான் சொல்லாட்டி எலும்புக்கு தான் நஷ்டம், சொல்லிட்டா உயிருக்கா நஷ்டம். பயப்படாத, உன் உயிருக்கு பாதுகாப்பு நாங்க தர்றோம். அப்புறம் நீங்க சொல்லிடு. கபாலி, என்ன இங்க வந்து நுழைஞ்சிட்டு? இதை விட பந்தோபஸ்தான இடம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. இப்ப தைரியம் வந்துருச்சு. சொல்றேன் சார், நீங்க சொன்ன அதே உயரமான ஆள், எச்சி சோறு, கருந்தாடி, கையில பை, சென்ட்ரல் ஸ்டேஷன்ல என் வண்டியில தான் சார் ஏறினா. சோமாரி, அடையாற வரைக்கும் கால் மேல காலை போட்டுட்டு என் வண்டியிலே வந்தவன் மீட்டர் துட்ட கேட்டா கத்தி காமிச்சிட்டு ஓடுறான் சார். ஓசிக்கிறாக்கி. ஏன் சார் அவனை பத்தி இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்க? அவன் யார் தெரியுமா? பிரபல கேடி நரசிம்மன். மார்வேஷத்துல சிட்டிக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவனை மட்டும் புடிச்சு கொடுத்திருந்தீன்னா 10,000 ரூபாய் பரிசு கிடைச்சிருக்கும் உனக்கு. 10,000? எனக்கு 10,000? இந்த காலோட என் காலதான் வேகம். 10,000. கபாலி, ஏன் உள்ள வந்த? வீட்டுக்குள்ள வரதுக்கு பர்மிஷன் கேட்கணுமா? வீட்டுக்குள்ள பேப்பருக்குள்ள ஏன் வந்த? 10,000. ஆளுக்கு 5,000 எடுத்துக்குவோம். தாடிக்கு 10,000. தாடிக்கு 10,000? 30 காசு தானப்பா. எடுக்கிற தாடி இல்ல, இருக்கிற தாடி. சார், உங்க வீட்டுல இருக்கார தாடி, அவர் பேர் என்ன? நரசிம்மன் தானே? ஐயோ, கிடைச்சிட்டா. விட மாட்டேன் சார். துரத்தி பிடிப்பேன். நான் யார் தெரியுமில்ல? சேஷ கூக்கச்சோடோ. அவன் யார் தெரியுமில்ல? அவளை கேடி, கொலகாரன், கொள்ளக்காரன், வில்லியம் கரவாஜியா, ஜோசப் ரைனி, லூகோசா, அப்துல் பங்கி, சர்பா வட்டில்லா. சரபா பட்டிலாவது மண்ணாங்கட்டியாவது யாரா அவன்? நான் ஏற்கனவே குழம்பி போய் கிடந்தேன். குழம்பிட்டீங்கல்ல? அவன் மேல சந்தேகம் தானே? புடிச்சு கொடுத்துருங்க. எங்க? கபாலி, நீ யார பத்தி கேக்குறேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நான் தாளு இவன் இல்லப்பா, இவன் என்னுடைய சிநேகிதன். ஐயோ, என்ன சார் குண்டை தூக்கி போறீங்க? நான் வீடு வரைக்கும் வந்திருக்கிறேன், இப்ப போய் இல்லங்கிறீங்களே. நீ சொல்ற நரசிம்மன் இவன் இல்லங்கிறேன். என்னடா பைத்தியம் மாதிரி சிரிக்கிறேன்? சரியான சாது சார் நீங்க. நாமத்துப்பால் மாதிரி கலப்படமே இல்லாத ஆளு சார். 5,000 ரூபாய் போச்சே சார் உங்களுக்கு. எனக்கு மேல போச்சு 5,000. வீட்டுக்கு வந்த நேரத்துல 2 சவாரி பிடிச்சிருந்தேன்னா 5 ரூபாய் கிடைச்சிருந்திருக்கும். 5,000 போச்சு, 5 போச்சு சார். சார், பசுபதி சார், பத்திரமா உங்களை பாத்துக்குங்க. அப்பப்போ நான் வந்து விசாரிக்கணுமா? இப்ப நீ போறியா இல்லையா? இப்போ போறேன். என்ன சொல்றா இவன்? நரசிம்ம நீங்க தானே பசுபதி? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க அனுப்பிய நோட்டீஸுக்கு இதுவரை எந்த விதமான பதிலே இல்ல. நீங்க நல்ல மனுஷங்கிறதால எங்க முதலாளி நேர்லயே பார்த்து சொல்லிட்டு வர சொல்லியிருக்காரு. இன்னும் 2 நாள்ல பணம் கட்ட தவறினால் நீங்க நிச்சயமா கோர்ட்டுக்கு வர வேண்டியிருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறீங்க. பரமேஸ்வரம் ஈஸ்வரா. சாமி, என்னங்க? சொல் தவறினாலும் ஸ்ருதி தவறப்படாது. அது சங்கீத கும்பல்களுக்கு ஏற்பட்ட சட்டம்.
கண் தவறினாலும் எண் தவறப்பட்ட கண்டிப்பான சட்டம். நீங்க தவறிட்டீங்க. யார் நானா? பின்ன நானா தவறுனேன்? பணம் கேட்டீங்க? பின்ன காய்கறியா நான் கேட்டேன். எவ்வளவு கேட்ட? 250 ரூபாய் கேட்டீங்க. நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? 350 கொடுத்திருக்கீங்க. தவறாதுங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி இருக்கட்டும் சுவாமி, நன்றி இருக்கட்டும். எந்த இடமா இருந்தாலும் சரி, சபைக்கு வந்தாச்சுன்னா சர்வ ஜாக்கிரதையா இருக்கும். இந்த பாகவதரா இருக்கிறதுனால உங்களுக்கு திருப்பி கொடுத்தான். வேற ஒருத்தனா இருந்தா நீங்க இந்த கம்பிக்கு பின்னால இருக்க மாட்டீங்க. அந்த கம்பிக்கு பின்னால ஜெயில் கம்பி. சார், பசுபதி, இந்த சர்க்குலரை நோட்டீஸ் போர்டுல ஒட்ட சொல்லுங்க. சரி சார். பசுபதி, என்ன சார்? என்னால நம்பவே முடியலையே. நான் பாக்குறது எங்க பசுபதி தானா? ஏன் சார்? உண்மைக்கு உறைவிடமா, நேர்மைக்கு எடுத்துக்காட்டா உங்க நெத்தி நிறைய நிறைஞ்சிருக்கிற வெண்மையான திருநீரையும் செவந்த குங்குமத்தையும் காணுமே பசுபதி. ஏன்? ஒண்ணுமில்ல சார், இன்னைக்கு காலையில கொஞ்சம் அதிகமா தூங்கிட்டேன். வர்ற அவசரத்துல. நம்ப மாட்டேன். உங்களுடைய குழப்பமான நிலைக்கு காரணம் 5000 ரூபாய் இல்லையா? சார், பார்த்த சாரதி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். என்கிட்ட ஒளிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பண விஷயத்துல பிரத்தியாருக்காக ஈடு கொடுக்கிறது எவ்வளவு பெரிய அபாயம் இப்போதா தெரியுதா? பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. நானே டைரக்டர் சொல்லி உங்களுக்கு பணத்துக்கு ஏற்பாடு செய்றேன். சார், வந்தையும் பத்தி சிந்திக்க வேண்டாம். தெளிவா இருங்க. நீங்க இப்படி இருக்கிறது நம்ம பேங்க்ல இருந்து லட்சுமியே வெளியே போயிட்ட மாதிரி. சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். இனிமே நான் இப்படி வரமாட்டேன் சார். பசுபதி, இந்த சர்க்குலர் விஷயம் தெரியுமா? நான் பாத்துக்கிறேன் சார். ரொம்ப மிஸ்ட்ரியா நடந்திருக்கு. கேஷ் பெட்டி சாவியை மெழுகுல அச்செடுத்து கள்ளச்சாவி தயார் பண்ணி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு பேங்கையே கொள்ளையடிச்சிருக்காங்க. சார், உண்மையாவே இப்படி எல்லாம் நடக்குமா சார்? நடந்திருக்கு. அதனாலதான் நாம எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி இந்த சர்க்குலர் தயார் பண்ண. போய் வேலையை கவனிங்க. மிஸ்டர், அதுக்கப்புறம் என்ன ஆனாரு? அதுக்கப்புறம் இப்பதான் பெரிய பணக்காரனா வந்தான். மாரி வள்ளல் மாதிரி ரொம்ப நல்லவன் சார். அவர் மேல இங்க லாக்காவில சந்தேகம் இருக்கு. வந்தத ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வாங்க. சார், எதுவானாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. சரி சார். அக்கா அக்கா என்னடா அப்பா பாரு. பிரேமா, ராமு, என்னப்பா? ஏன்பா நீங்க இன்னும் தூங்காம இருக்கீங்க? அது எனக்கு ஒரே தலைவலி, அதனால தூக்கம் வரல. பாப்பா, நீ பொய் சொல்ற. பொய்யலடா, உண்மைதான். அந்த போலீஸ்காரர் வந்தாரே, அப்ப இருந்துதான் நீ உம்முன்னு வந்துட்டு இருக்க. ஏன்பா போலீஸ்காரங்க வந்தா என்ன? வந்தா என்ன? வந்தா ஒண்ணு இல்லம்மா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஐ அக்கா, காக்கி சட்டையை கண்டோன்னா அப்பா பயந்துட்டாரே. வாடா. அப்பா எதுக்காக பயப்படணும்? பயம்லன்னா ஒரு கதை சொல்லட்டும் பாப்போம். சொல்லுங்கப்பா. பேசாம போய் படுக்க மாட்டீங்க? கதையாம் கதை. கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேல ஏறீங்களே. பேசாம போய் படுங்க. போங்க. ராமு, பிரேமா, அழாதீங்கப்பா, அழாதீங்க. பேசாம படுத்து தூங்குங்க. முடியாது. நீங்க தான் உங்களை திட்டுனீங்களே. இனிமே நான் திட்டவே மாட்டேன், திட்டவே மாட்டேன். நான் எப்பவுமே உங்களை திட்டினதில்லை. இன்னைக்கு என்னமோ என் புத்தி இல்லாதனும் உங்களை திட்டிவிட்டேன். இனிமே நான் கோச்சிக்க மாட்டேன். எங்க அழாம படுத்து தூங்குங்க. படுத்துங்க, படுத்துங்க, படுத்துங்க. Oh, what a tragedy. Tragedy comedy. Comedy, tragedy, tragedy comedy. What a pity. Oh, what a tragedy. Comedy, tragedy, comedy, tragedy, comedy, tragedy. What a pity.
நாடகமே இந்த உலகம், ஆடுவதோ பொம்மலாட்டம். இன்ப துன்பம் மாறி மாறி நடமாடிடும், நன்மை தீமை போட்டி போட்டு விளையாடிடும். நாடகமே இந்த உலகம், ஆடுவதோ பொம்மலாட்டம். ஓடியாடி காசை தேறு கையினிலே, ஒசந்த மனுஷன் ஆகிடலாம் நிமிஷத்திலே. தேடி நாடி உறவு வரும் அருகினிலே, தெரிஞ்சுக்கலாம் யோகியனை முடிவினிலே. நண்பனாக வந்து வந்து பழகிடுவான், அன்பு பாசம் என்று சொல்லி குலவிடுவான். துன்பம் வர்ற போது தூர விலகிடுவான், பண்பில்லாமல் ஊரினிலே உலவிடுவான். What a tragedy, comedy, tragedy, comedy, tragedy, comedy, what a pity. நாடகமே இந்த உலகம், ஆடுவதோ பொம்மலாட்டம். ஐடி 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 உறங்கும் போதும் மனுஷன் ரொம்ப நல்லவனே, முழிச்சுக்கிட்டா மாடியோ கெட்டவனே. வழியை விட்டு குறுக்கு வழியில் இறங்கிடுவான், வெந்து நொந்து வந்த வழியில் சேர்ந்திடுவான். இரவினிலே சுரண்டுதடா பெருச்சாளி, எப்பொழுதும் சுரண்டிடுவான் சோமாரி. வாழ்ந்திடவே பயப்படுறான் சம்சாரி, வாழ்க்கை ரொம்ப டிஃபிகல்ட்டி. I am so sorry. Oh, what a tragedy, comedy, tragedy, comedy, tragedy, comedy, tragedy. What a pity. நாடகமே இந்த உலகம், ஆடுவதோ பொம்மலாட்டம். விருப்பத்தோடு செய்வதுவோ கல்யாணம், வெறுத்தவுடன் வாங்குவதோ சந்நியாசம். இருப்பதுவோ கொஞ்ச நாள் மண் மேலே, அதுக்குள்ளே ஆட்டத்துக்கோ அளவில்லே. காலம் நேரம் நம்மை தேடி வரும்போது, யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. போதும் என்ற மனது மட்டும் வந்துவிட்டால், பூமியையே சொர்க்கமாக மாற்றிடலாம்.
நாடகமே இந்த உலகம் ஆடுவதோ பொம்மலாட்டம் இன்ப துன்பம் மாறி மாறி நடமாடிடும் நன்மை தீமை போட்டி போட்டு விளையாடிடும் நாடகமே இந்த உலகம் ஆடுவதோ பொம்மலாட்டம் என்ன கேட்டு திறந்து கிடக்குதே. ஐயோ, கூர்க்கா வேற இறந்து கிடக்கிறானே. நல்ல வேலை பாக்கலாம். நரசிம்மா, நீயா பேங்க்ல இருந்து ஓடி வந்த? எங்க கூர்க்கா வேற செத்து கிடக்கிறான். கையில என்னடா புட்டி? நரசிம்மா, நரசிம்மா, அந்த பொட்டிக்குள்ள என்னதான் இருக்கு சொல்லிடுறான். பசுபதி, விநாயகா பேங்கினுடைய அவ்வளவு கரன்சிகளும் ஜுவல்ஸ் இதுக்குள்ளதான் இருக்கு. உண்மையை சொல்லு, ஊர்காவை கொலை பண்ணிவிட்டு பேங்கையே கொள்ளையடிச்சிட்டீல? ஆமாவா? உன் காலை வேணுமா பிடிக்கிறான்டா. டேய், இதுல இருக்கிறது பூராவும் ஊரா சுத்துறான். பேசாம அங்கேயே கொண்டே விட்டுருவாமா? பசுபதி, 5000 ரூபாய்க்கு நீ தவியா தவிச்சீல, இப்ப 25,000 தர்றேன். I will give 25,000 rupees. Commit me. நான் வேலை செய்யற பேங்க்லயே இப்படி நடந்து போச்சுன்னா நாளைக்கு என்னுடைய நாணயம், மரியாதை, மதிப்பு, கௌரவம் என்னடா ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. Don't worry. நான் சொல்றபடி நீ கேட்டீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம். பாவி, கொள்ளையடிச்ச பணத்துல என்னையும் பங்கு சேர சொல்றியா? டேய், நண்பனாச்சேன்னு பேங்க் சாவி ஆச்சேன்னு கூட பார்க்காம உன் கையில கொடுத்தேனடா. ஆமாடா, கொடுத்த நான் வாங்குறேன். என்ன கெட்டு போச்சு? டேய், இதை விட இன்னும் என்னடா கிடக்கும்? டேய் நரசிம்மா, ஊர்ல பல பேர் பலவிதமா உன்னை பத்தி சொன்னாலும் அதையெல்லாம் கொஞ்சம் கூட நான் பொருட்படுத்தாம என்னுடைய நண்பனாச்சேன்னு உன்னை என் வீட்டுல சேர்த்து பரிவு காட்டினேன். அதுக்கு நன்றியடா இது. நான் சென்ஸ் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்படியோ தொலைஞ்சு போ. நரசிம்மா, பொட்டியை கொடுக்க போறியா இல்லையா? இப்ப நீ இங்க இருந்து மரியாதையா போறியா இல்லையா? பாவி, புனிதமான முஸ்லீம் வேஷம் போட்டு ஏமாத்தனே. இப்ப என்கிட்ட ரிவால்வரா காமிக்கிறேன். உங்களை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பொட்டியோட நீ போக முடியாது.
சாது மிரளுதா? ஏய் பசு, இந்த சின்னத்தை நான் எதுக்குறேன்? Be careful. Be careful. நரசிம்மா, 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 உனக்கு ஏண்டா இந்த முடிவு? நான் ஒரு சின்ன கூட கொல்ல நினைக்காத ஒண்ணா இப்ப என்னையும் கொலகாரனாக்கி விட்டு. நான் எதுக்காடா சொன்னேன்? ஒரு நியாயத்துக்கு தாடா சொன்னேன், ஒரு தர்மத்துக்கு தாடா சொன்னேன். நான் என்ன பண்ணுவேன்? உன் முடிவு எப்படி இருக்கு எனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா. எப்படியோ போ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. டீ குடிக்க போனேன். காலையில இவனா பாரு, ஒரு குத்தம் மண்ணப்பா பெருசா அந்த பழுவிய அந்த தாடி நீதான் என்னமோ அவனை ஸ்நேகிதக்காரன் கட்டி பொருண்டு மொட்டாரி துப்புவான். ஒண்ணு கிடையாது, யார ஊட்டானா போ, முதல்ல அந்த தாடியார வரட்டு, அப்புறம் தான் உருட்டுவேன். ஒண்ணு எப்ப ஸ்டக்கப் பண்ணுறதே இந்த ஆரங்க அபாய சங்கு மாதிரி. என்னப்பா இது? என்னது? என்னப்பா இது? சரி, இங்க ஒரு சத்தம், அப்புறம் தனியா இங்க ஒரு சத்தமா? ஆரஞ்சு ஸ்டக்கப் ஆகி போச்சு. சரி சரி, சீக்கிரமா பார்த்து எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போவா, பின்ன விட்டுட்டா போறேன். சார், இந்த வண்டி இருக்குது சமயத்துலதான் சார் புறவுல இந்த மாதிரி சத்தம் போடும். கைய வச்சனா பட்டு நின்னுடும். கில்லாடி வண்டி. நீ வாட்டுக்கு லெப்ட் ரைட் போயினா வா, நான் மிர்ச்சின்னு போயினா இருக்கிறேன். சாமர்த்தியமா தான் நடந்திருக்கு. மாஸ்டருக்கு யார்கிட்ட இருக்கும்? எங்கிட்ட தான் இருக்கும். இதோ முதல்ல கேஷ் பாக்ஸ் யார் திறப்பாங்க? ஏன் எதிரில கேஷியர் தான் திறப்பாரு. அவர் எங்க? அப்பாவை காணோம் ஆயா. வீட்ல எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம், அப்பாவை காணோம். அழாதீங்கப்பா, அப்பா அவசரம் எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. அம்மா, ஐயாவை ஏஜென்ட் ஐயா கையோட கூப்பிட்டு வர சொன்னாரம்மா. அவர் எங்க போனாரோ தெரியலையே. என்ன அவசரம்? பேங்க்ல எல்லா பணமும் திருட்டு போயிருச்சம்மா, திருட்டு போயிருச்சு. சார், என்ன சார் வண்டி இப்படி இருக்குது? ஐயோ, என்ன போச்சு? கிளீன். ஐயோ, நான் சார் இது படா பேஜார பிடிச்ச வண்டியா இருக்குது. உச்சந்திய பார்த்தா போதும் டக்கு நின்னுக்குது. கொஞ்சம் சார், என்ன சார் வண்டியில் வந்திருக்க இப்படி வைத்திருக்கு உனக்கு? ஒண்ணு இல்லப்பா, தொடச்சிரு சார். கபாலி, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் வேற வண்டி பாத்துக்கிறேன்ப்பா. சார், ஒரு நிமிஷம் இரு சார், பிரிச்சு போட்டு ஒண்ணு சேர்த்துறேன். இல்ல இல்ல இல்ல, வச்சுக்கப்பா. ஐயோ, சில்லறை இல்லையே. பரவாயில்ல, நீயே வச்சுக்க. ஆஹா, கேஷியர் கை ரொம்ப ராசியான கை, பாக்கி வாங்காத கை. இதுல என்ன அருந்து கிடக்குதோ, என்ன கன்றாவியோ. இப்பதான் ஃபேன் பெல்ட் போச்சேன்னு என் பேண்ட் பெல்ட்ட போட்டு மாத்தினா அதுவும் போச்சா? சார், கேஷரியா வீட்ல இல்லையா? வீட்டுல இல்லையே. ஆமா சார், எங்க போனாரு எப்ப போனாருன்னே தெரியலையா. ஆச்சரியமா இருக்கு. ஏன் கேஷியர் மேல சந்தேகப்படுறீங்களா? நோ நோ நோ, அவர் ரொம்ப நாணயமானவர். அவர் மாதிரி ஒரு ஆளை இந்த காலத்துல பார்க்கவே முடியாது சார். பேரு? பசுபதி. பசுபதி? இல்லடா, நம்ம பாஸ் விடியறதுக்குள்ள வர்றேன்னு சொன்னாரு. இவ்வளவு நேரம் ஆகி இந்த ஆளை காணமே. போன காரியம் ஏதாவது? ஏய், நம்ம பாஸ் விஷயத்துல ஃபெயிலியர்ங்கிறதே கிடையாதுடா. ஏய், எதுக்கும் இந்த பசுபதி பைய வீட்டு பக்கம் போய் பார்த்து. இல்ல சார், இல்லைங்க சார்.
179. நீங்க 2 பேரும் சென்ட்ரியா இங்கே இருக்கணும். வெளியில இருந்து யார் வந்தாலும் உள்ள விடாதீங்க. அந்த கேஷியர் வந்தான்னா அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டாந்துருங்க. ஐயோ, என் குழந்தையில கூட இப்ப நான் பார்க்க முடியாது போல இருக்கேன். கடவுளே. வாசோட பெட்டி இவன் கையில இருக்கு. போலீஸும் இவனை தேடுது. வாசையும் காணோம். சம்திங் ராங். ஃபாலோ. உங்க கேஷியரும் அந்த நரசிம்மனும் சேர்ந்துதான் சார் இந்த கொலையை செய்திருக்காங்க. ஐயோ, கூர்க்காம நானும் கொலை பண்ணல. நீங்க சொல்ல சொல்ல நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஐயோ, ஏஜென்ட் கூட என் மேல சந்தேகப்படுறாரு. போலீஸ் ஒரு பக்கத்துல இருக்கு. இந்த நிலைமையில இதை கொண்டு போய் கொடுத்தேன்னா மெட்ராஸ்ல எவ்வளவு டாக்ஸ் இருந்தாலும் சமயத்துக்கு ஒரு டாக்ஸ் கிடைக்காதப்பா. வந்து வரா. வண்டி நீயா ஓட்டுறியா? மீட்டர் போடுற போடுற உட்காரு. ஏரியா உட்காரியா? 15 நிமிஷத்துல கோடம்பாக்கம் போடப்பு. பழைய கடங்காரம் போறான். எதறக்க என்ன ஆகுதோ. கோடம்பாக்கத்துல எங்கப்பா போற? ஆர்காட் ரோடு பள்ளியாண்டல் கோயிலுக்கா? ஆமாய்யா, சாமியை கும்பிட்டுட்டு தண்டலுக்காக சுடியோவுக்கு போறேயா. மேக்கப் தலையா? ஆக்டருங்களுக்கு மேக்கப் போடுற தலையா? நல்ல காலம். நீ யார் தலையாவது கிள்ளி கொண்டு போய் ஆக்குன்னு பயந்துட்டேன். என்ன கிள்ளி வளவனாக்காத. தலைய கிள்ளிக்கிட்டா டாக்ஸில யாருமா? சூரியநாராயண கொலை கார்ல தான் நடந்துச்சு. கொலைய பத்தி என்கிட்ட பேசாதப்பா. அதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். நிறுத்தியா? வரமாடா நிக்கிறேன். பின்னால போயா. சரி, பயமா இருக்கா? எக்ஸலர் விட்டு பிரேக்க பெரி. இறங்கிறேன். நம்மள தபாய்க்கிற நீ இறப்பு. சரி, போப்பு நல்லா ஆளப்பாடி. அவன் அமெரிக்கன் பேட்டன் டேங்க உடைக்கிறான், அட்லாண்டிக் கடல்ல மிதக்கிறான். நீ பேப்பர் தலைய கண்டு பயப்படுறிய. வர்ற வாயால பேசிடலாயா? என்னையா பார்த்து சொல்ற நீ? இந்தாயா, புளிய முரத்தால் அடித்த தமிழச்சி வயத்திலே பிறந்த கரடி குட்டியா? குஞ்சரப்படையும் குதிரப்படையும் கொடியேந்தி நடக்கட்டும். இடி முழக்கம் என்று எழுந்துவிட்ட என் வீரர்களே, நாம் முடிதாங்கிகள் என்று நிரூபிப்போம். பாக்கள் வீச்சும் ஈட்டிகளின் இரைச்சலும் நமது சிந்தனையை குளிர வைக்கும் சிலம்பொலிகள். மேலே கழுகு கூட்டங்கள் சிங்கார நடையெடுத்து பறக்கின்றன. கீழே வினக்குவியல் ரத்த வெள்ளத்திலே வினக்குவியல். பாஷையை மாத்திரம் இப்ப நம்ம தண்ணியை விட்டு தலையில தூக்கி போட்ட மீன் மாதிரி வாய திறந்து முடுற. என்ன விஷயம்? கம்ப்ளைண்ட் உண்டா? கம்முனு வாயா. போடமா கம்முன கண்டத்துல நிறுத்த சொல்றேன். இல்லப்பா, அவசரமா போகணும். வண்டி நிறுத்தப்பா. அவசரமா எங்கயா போனா? இல்ல நல்லா கேள்வி கேட்காத. வண்டி நிறுத்தல, அப்புறம் குதிப்பேன். தலையோட வந்திருக்கேன். அதையும் தூக்கிட்டு குதி. தனியா போ. விட்டுடுப்பா. 10 ரூபாயா? சில்லற கிடையாது, பேசாம வாயா. நீ வாங்கிக்கப்பா. அவனுக்கு போனஸ் அப்பா எடுத்துக்கப்பா. ஏனாப்பா எடுத்துக்கப்பா. வண்டியை நிறுத்து வண்டியை. சரியா? நோ பார்க்கிங். தள்ளி நிறுத்துற. என்னையா உதைக்கிற? இல்லப்பா, சொல்ல பார்க்கல கேக்கோ. ஐயோ பேசாம வாயா. ராமு, நீங்களும் இப்ப ஸ்கூலுக்கு போன நேரமாச்சேப்போ. நான் இல்லைன்னு நீங்க எப்படி எல்லாம் தவிக்கிறீங்களோ.
யாருக்குமே வேண்டாதான் ஆயிட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. ஆகாதது என்று ஒதுக்கப்பட்ட கல்லுதான் அஸ்திவாரத்துக்கு கல்லா அமையும்னு கருத்து சொல்லியிருக்கு. மனத்தை தளர்விடாது, உனக்கு நல்ல காலம் வரும். சிவராமே, பெண்ணையும் மாப்பிளையும் டாக்ஸில அனுப்பிச்சுட்டு நம்ம பஸ்ல புறப்படலாமே. மாப்பிள புறப்படுங்க. ஏன் பையனும் கூட வரட்டுமே? பரவாயில்ல, நீங்க புறப்படுங்க. சரி சரி. என் மாடியோ, என் மாப்பிரிட்டேஷே. பாப்பா, அடேங்கப்பா, என் வீட்டு பெரிய ஊரே. பாக்க ரொம்ப ஆசையா இருக்குங்க. ஐயோ பாப்பா, பாப்பா குழம்பிட்டே இருக்க, கொஞ்சம் மெல்லட்டா பேசையா. பாப்பா, இப்படி எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்தா நம்ம 2 பேரும் பட்டிக்காடுங்கிறது டிரைவருக்கு தெரிஞ்சு போகும். ஐயோ, கண்ணாடியில் நல்லா தெரியுது, தள்ளி உட்காரியா. பின்னால வர்ற வண்டி தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. எங்கயா போற? ரெஸ்ட் சீட்ல போப்பா. சொந்த இடமா? ஆமாப்பா. எத்தனை கிரவுண்டு? 2 கிரவுண்டு. என்ன வேலை? விக்கிறது இல்லப்பா. நான் பேசுறது என்ன உனக்கு சங்கடமா இருக்குதா? நாங்க 2 பேரும் தனியா பேசிக்கிட்டு போறதுக்கு டாக்ஸில வந்தோம். நான் இறங்கலாங்கறியா? இல்லப்பா, நீ ஓட்டு. இவ வேற ஊர் பாக்கணுவாளே. என்னங்க, அந்த குரங்கெல்லாம் இருக்குமே, அந்த இடத்துக்கு எங்க கூப்பிட்டு போறீங்க? முதல்ல என் முகத்தை பாரு பாப்பா, அப்புறம் குரங்கு பார்க்கலாம். போங்க. ஐயோ, சும்மாரையா. நான் ஒண்ணு இல்லப்பா. பாப்பா பாப்பா பாப்பா, இங்க பாரு பாப்பா, பாரு என்ன பாரு, என்ன பாரு பாப்பா, இங்க பாரு கண்ணு, நான்டா உன் அத்தா. இங்க பாரு, முடி பார்க்கலாம். சிக்கு 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 சிக்கு. எங்க என்ன அது? என்ன அது? இழுகுற போனோமா? விளையாட்டு காமிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல. நீ முன்னாடி பார்த்து ஓட்டுப்பா. ஐயோ, என் கஷ்டம் எனக்கு. இன்னைக்கே என் வண்டியில ஏறின கிராக் ஒண்ணு கூட சரியில்லை. இங்க பாரு டாய். கைதே, ஏடா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? நீ சாவறதுக்கு ஏன் வண்டி தானடா கிடைச்சது? ஏதோ நல்ல காலம், நான் நல்ல டிரைவர், பார்த்து சமாளிச்சேன். இது கண்டி கத்துக்குட்டியா இருந்தா உங்க கதி என்ன? லாரி கடியில மாட்ட கோழி குஞ்சு மாதிரி கைமா இருப்பேடா கைத. பக்கவாடா, பார்த்து போடா. இவங்க பண்ற அப்புறம் டாக்ஸி டிரைவருக்கெல்லாம் கெட்ட பேரு. வண்டி ஒழுங்கா ஓட்ட தெரியல, கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டானுங்க, உயிர் நம்புறது இல்ல. யோ, நீ ஏரியா வண்டியில நீதான் பாட்டு போயம்பா. என்னடா என்ன சொன்ன? என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? டிரைவர் எங்களை கூட சேர்த்துட்டு அப்புறம் சண்டை கொடுப்பா. யோ, இதெல்லாம் விடக்கூடாதியா. அப்பா தீர்த்துறா. ஒண்ணு தீர்த்து வச்சிருக்கிறேன், அது பத்தாதா? மேலும் மேலும் தீக்கணுமா? யோ, போயா. ஏய், என்னடா என்ன முறைக்கிற? என்னடா 2 அணா பன்னுக்கு மூக்கு வச்ச மாதிரி மூஞ்சி வச்சிட்டு முறப்பென்னடா? ஏய், பட்ட. ஏய், 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 என்கிட்ட ஒரு வேலையை காமிக்கிற? பிச்சு விடுவேன். டேய், வேற எவன்டா வச்சுக்கடா? ஏடா டேய், எந்திரா எந்திரா எந்திரா. ஒழுங்கா நடக்கணும் ரோட்ல. பத்திரம். அம்மா, என்னடா சொல்ற? என்ன பேசுற? என்ன நினைச்சுக்க? இப்ப நல்லா என்ன சொல்லின நானு? ஏப்பா பாத்து போடாதா? என்ன பேசிக்கிட்டே போறேன்? என்ன சொல்ற? நம்ம அரியாப்பைய நீங்க பார்த்து மன்னிச்சு விட்டுருங்களேன். மன்னிப்பா? என்னடா பேசிக்கிட்டே போற? விட்டுருங்க சார். கூடவா? பாப்பா நீ வாப்பா. நான் ஏதோ காலத்தை தள்ளிட்டு போறேன், பம்பு சண்டைக்கு எடுக்கிறானுங்க. யோ, என்னையா மீட்டர் நிறுத்திட்ட? பட்டணம் பார்த்தது போதும். இட்டாப்பா 10 ரூபாயா? சில்லறை இல்லையா? நீயே வச்சுக்க. யோ, இங்க நடந்தது யாருக்கும் சொல்லக்கூடாது. நீயே செமத்தியா வாங்கியிருக்க. சொல்ல மாட்டப்பா, சொல்ல முடியாதே. பாப்பா பாப்பா, முதல்ல கூட்டு போப்பா. என்னங்க, கண்ணாடி கண்ணாடி. என் பின்னாடி வாங்களே. இதுக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கு. ஐயா, இது என்னையா அக்கிரமமா இருக்கு? நீங்க எல்லாம் யாரையா?
என்ன எங்க எப்படி வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறீங்க? பயப்படாத வாத்தியார, நம்ம பாஸ் எங்க? பாசா? ஆமா, உன் ஃப்ரெண்ட் நரசிம்ங்க. என்ன நரசிம் ஆக்கலாம் நீங்க? புரிஞ்சுக்கிட்டல, நீங்க நம்ம தோஸ்து தான். ஆமா, எங்க பாஸ் பெட்டி உன் கையில இருக்கு. பெட்டியில என்ன பேங்க் பணம் தானே? பயப்படாத, இனிமே உன்னை எந்த போலீஸும் பிடிக்க முடியாது. நேர நம்ம இடத்துக்கே போயிடுவோம். நேரம் அங்க வந்து பாஸ் காத்துக்கிட்டு இருப்பாரு. டேய், அரியா வேகமா போட. ஓய், மணி 11 ஆயிடுத்து. வெயில் வேற சுள்ளுன்னு அடிச்சுட்டு இருக்கு. ஆத்துல வேற அரிசிக்கு காத்துனா பஸ் நம்பி பிரயோஜனம் இல்ல. ஓய், ஆமா ஓய், ஆஃப் ஷேர் போட்டு 2 பேரும் டாக்ஸிலே போடுவோமே. அதான் நானும் சொல்ல வந்தேன். அந்த பக்கம் ஏற முடியாது, கதவை கட்டி இருக்கிறேன். என் வண்டி ஒன் வே டிராபிக். இப்படி ஏறுங்க. இவர் வராரா? ஆமா, அவர்தான் வராரு. சாரி, என் வண்டியில நான் ஓவர்லோட் ஏத்த மாட்டேன். அட, இது ஊழச்சரப்பா, வெயிட் இருக்காது. என்னடாப்பா என்னடாப்பா என்னடாப்பா, நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துறேனே. நீரா? வேண்டாம், என் வண்டிக்கு பேலன்ஸ் வேணும். முன்னால இன்ஜின் வெயிட் இருக்கு, நீ பேக் சீட்ல ஏறும். நல்ல பண்ணுடாப்பா, நோக்கு நல்ல தீர்க்காய் சாரு. எங்க சாமி போறீங்க? ஜாம் ஜாம் பீச்சுக்குள்ளே காத்து வாங்கிட்டு போவோமே. எப்படியாவது போமே. ஆத்துல போய் ஆம்படி ஆள் விட்டு ஒரு படி மண் எடுத்து சுத்தி போட்டா தான் சரியா இருக்கும் இன்னைக்கு. உமக்கு தானே? ஆமா. ஏப்பா அம்பி, பீச்சுக்குள்ளே மயிலாப்பூர் போடா. போடா. மயிலாப்பூர்ல எங்க சாமியாடா? 17E. ஏன் அந்த தெருவுல எங்க ட்ரைனேஜே வரலையா? மத்தாள நாராயணன் தெரு. சரியான இடத்துல தான் குடியிருக்க. இன்னைக்கு என்ன கல்யாண சாப்பாடா? ஆமா ஆமா ஆமா. அன்னாடு கிடைக்குதா? ஏண்டாப்பா, ரேஷன்ல கிடைக்கிறதான் சாப்பிடுறோம். நீங்களும் அதே தான் சாப்பிடுறீங்களா? நானும் ரேஷன் கார்டுல கிடைக்கிறதான் சாப்பிடுறேன். என்ன பண்றது, என் தலையெழுத்து கீர் பாக்ஸ் தேயிற மாதிரி தேஞ்சுக்கிட்டே போறேனே தவிர தேர்ற வழியை காணும். அது வேற விஷயம்டாப்பா. உணவுக்கும் உடம்பு உப்புறதுக்கும் சம்பந்தம் இல்லடா. உள்ள ரொம்ப நல்லா இருக்கணும். பெரியவா சபிக்கிற மாதிரி பேசப்படாது. சரி, பேசல. ஏப்பா, இவர் வாயில விழுந்துடாரா? ஏன் கிணறாது? அது ஒரு மாதிரி. ஏடாப்பா, இன்னைக்கு ஒரு பெரிய குணேஷன் நடந்து போய் தெரியுமா உனக்கு? ஐயோ, தெரியாது. என்ன விஷயம் சொல்லுங்க. மனுஷனும் ரொம்ப நல்லவன் தான். பூஜை புனஸ்காரம் நியம நிஷ்டா அனுஷ்டானங்கள்லாம் ஒழுங்கா தான் செய்துட்டு இருந்தான். ஐயா ஒரு நாள் தவறுனா ஐயா அவனுடைய என்ன சாமி சொல்றீங்க? தலையெல்லாம் காலையில தெரியுமா? தெரியுமாவா? மாசம் பிறந்தா போது 30 ரூபாய் முள்ளங்கி பத்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடுற அதே பேங்க்ல. நீ அங்கதான் பணம் போட்டிருக்கியா? அந்த பேங்க் தான் கொள்ளை அடிச்சுட்டா. போட்டு பேங்க் கொள்ள போயிடுச்சா? ஆமா ஆமா, ஒரு நாள் தவறிட்டான்னு சொன்னேனே, அதே கேஷியர் தான் கொள்ளை அடிச்சுட்டான். யாரு? பசுபதி ஐயாவா? என்ன சார் சொல்றீங்க? அப்பா, அந்த ஊர்காரையும் கொலை பண்ணிட்டான்டா. ஒண்ணுடா பாரு, போடா. ஏன் சாமி அவர் சும்மா கொலை பண்ணு கத்துறாரு? ஒண்ணு இல்லடாப்பா, குருக்கா கொலையை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையோ, அதான் கொலை நடுங்க போய் கத்துறான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த கேஸ்ல நாள கத்தணும், நம்பவே முடியலையே. இது நம்மளவா பணமா அசலா பணமா? செத்ததுக்கு அப்புறம் என்ன போய் நம்மளவா மத்தவா எல்லாம் புணம் தாங்கனே. ஓய், இறங்கி ஓடிடுவோமா? ஓய், எங்க ஓடுறது? ஏத்தாப்புல வேற போலீஸ்காரா நின்று இருக்கா. நீர் வேற டோர் நம்பர் வரைக்கும் நீச்சமா சொல்லிட்டீதே. ஓய், இதுதான் உமால வந்த வேணா. ஓய், விளக்கமா சொன்னீர். நேர பேங்க் வாசல்லயே கொண்டு நிறுத்திட்டான். நான் வெறும் பாய மெல்றவன் அப்படித்தான். ஓய், நாமும் நம்ம சர்வீஸ்ல எத்தனையோ ஆத்துல போய் காரியம் பண்ணிருக்கோம். உனத்தை இப்படி காலடியில போட்டு காத்துன்னு கிடந்தது கிடையாதுங்கண்ணே. அந்த கொலகார பாவித்தான் இவ்வளவும் செஞ்சுட்டு போயிட்டான். தீட்டு பேச்சுக்கெல்லாம் நிறைய பேசிட்டோம். அதனால சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு இப்படியே பொடி நடியா ஆத்துக்கு போடுறோம். வண்டி ஒரு ஓரமா நிப்பாட்டு. சாமி வச்சுக்கோ. சாமி என்னது? என்ன அது? ஏன் அந்த ஐயருங்க நேக்திரியான்னு ஓடுறாங்க? நேக்கும் தெரியாது, நோக்கு தெரியுமா? நேக்கு என்ன தெரியும்? காலையில பசுபதியா வண்டியில ஏறினாரு. இறங்கும் போது 10 ரூபா பணம். அவரு பேங்க்கு போயிட்டு தான் வர்றேன். கற்பகம், என்னால நம்பவே முடியல.
குழந்தைங்க எப்படி இருக்கான்னு பாக்கலான்னு வீட்டுக்கு அங்கேயும் போலீஸ் பந்தோபஸ்து. பாட்டி வர்றதுக்குள்ள ஓடிடுவோமா? சரிடா, முதல்ல போலீஸ்காரங்க இருக்காங்களா பாத்துக்கலாம். ஐயா, ரொம்ப தண்ணி தாகமா இருக்கியா? ஏதாவது சோடா இருந்தா வாங்கி கொடுங்கய்யா. முட்டை, ஒரு பொட்டி கிடக்கிட்ட வண்டியை நிறுத்து. ஒரு பேக்கெட் சிகரெட்டும் வாழைப்பழம். என்னப்பா? என் பேர் கபாலி. நான் ஒரு ஹிந்து. ஆனா அடிக்கடி சர்ச்சுக்கெல்லாம் போவேன். அப்படியா? கர்த்தர் உன்னை காப்பாராக. உங்களை ஒண்ணு கேக்குறேன். நல்ல மனுஷன் கூட சில சமயத்துல தவறு செஞ்சிடறானே, அது ஏன் ஃபாதர்? நாம் எவ்வளவு விழிப்பா இருந்தாலும் சைத்தான் உறங்குறது இல்லப்பா. எச்சரிக்கையா இல்லாததால நல்ல மனுஷன் கூட தவறிடும். கரெக்ட். பசுபதியா கிட்ட நான் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஏன் ஃபாதர், ஒரு தடவை தவறு செஞ்சவனுக்கு மன்னிப்பே கிடையாதா? ஏன் இல்லை? நான் செஞ்சது தவறுன்னு கருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டா நிச்சயம் பாவ மன்னிப்பு கிடைக்கும். கார் கொஞ்சம் லெப்ட் கொண்டு போய் நிறுத்து, நான் இறங்கணும். என்ன ஃபாதர், மாதா கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்க, பெருமாள் கோயில நிறுத்த சொல்றீங்க? எந்த கோவில நான் என்ன, இங்கே நிறுத்து. ஹலோ ஹலோ, பிரெஞ்ச் பிரான்ச்சா? நானு சர்ச் ஃபாதர் மைக்கேல் பேசுறேனுங்க. நானு இப்போ ஒரு டாக்ஸில பிரயாணம் பண்ணிட்டு இருந்தேன். அதுல மர்டர் பண்ண ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்குங்க. ஐம் சோ சாரி, நான் நம்பர் நோட் பண்ணலைங்க. ஓ, நானு திருவடிக்கணில இந்த பெரிய கோவில் இல்ல, அங்கதான் இறங்கினேனுங்க. எஸ் எஸ். ஓ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. என்ன பிளாகா பேங்க்ல டிராப் பண்ணு. எங்க ஜிபே வந்துருச்சுப்பா, நீ போலாம். சார், மீட்டர் போட்டாச்சுங்க. சில்லறை இல்லையா? பரவாயில்ல, தேங்க்ஸ். யாரப்பா நீங்கள்லாம்?
பயில்வான் சாக்கரசாமி வீடு பக்கத்து வீடு. அப்ப இது அப்படி கேளு. இதா சங்கீத சண்டமார்ந்த சிறுத்தை ராமானந்த பாகவதர். எங்களை ஏமாத்திட்டு ஒரு பையன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. தப்பு தவறு. என் வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் தாகம், தானம், பல்லன். அது தவறனால் சாப்பாட்டு வேளையில் காகம். ஏய் பாகவதா, நான் ஏ பாகவதர் இல்ல, பி பாகவதர். ஆளை உள்ள வச்சுக்கிட்டே எங்களை ஏமாத்த பாக்குறேன் இல்ல? யாருக்கிட்ட சொல்ற? மரியாதையா வெளியே போறியா அல்லது? ஹலோ போலீஸ், போலீஸ் 3 பேரு. யாரப்பா அது? எவனோமா 3 அவசர குடுக்கைகள் சுதியை விட்டு விலகிட்டு வந்துட்டானுங்க. சரி சரி, இன்னைக்கு எனக்கு 7 கணத்துக்குள்ள கச்சேரி. கிணத்துக்குள்ளையா? இல்ல குளத்துக்குள்ள. இன்னைக்கு அங்க ராகதானம் பல்லவி இல்ல. என்னம்மா நீ? 7 men's division அப்பா. நீ இங்கிலீஷ்குள்ளவே இரு. சரி சரி, வீட்டை பூட்டி பத்திரமா பாத்துக்க. அந்த சீமாச்சி பைய வருவான், நேர கிணத்துக்கு அனுப்பிச்சிருவனே. விசிறி கொண்டா. தரிதம் தரிதம் கொண்டா. கொண்டா. சார், நீங்களா? டீச்சர், நான் தான். நானே தான். டீச்சர், டீச்சர், எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுங்க. டீச்சர், இந்த பொட்டி நிறைய பணம் இருக்கு. சார், தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு பணம் உங்களுக்கு ஏது? புரியுது டீச்சர், நீங்க என்ன கேட்கறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது டீச்சர். ஆனா என் குழந்தைக்கு மேல ஆணையா சொல்றேன், இதை நான் தவறான வழியில எடுத்துட்டு வரல டீச்சர். என்ன நம்புங்க டீச்சர். நல்லவேளை நான் ஒண்ட வந்த வீடு உங்க வீடா போச்சு. இல்லைன்னா டீச்சர், இது உங்க அப்பாவுக்கு கூட தெரிய வேணாம் டீச்சர். டீச்சர், வச்சு வைங்க டீச்சர். ஐயா, ஐயா, கற்பகம், கற்பகம், நீ என் வீட்டு பக்கம் போயிருந்தியா? என் குழந்தைகளெல்லாம் பாத்தியா? குழந்தைங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடிட்டாங்களா ஐயா? என்ன, என் குழந்தைங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க? இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்னங்கய்யா பிரயோஜனம்? எப்படியாவது குழந்தைங்களை தேடுறதுக்கு வழியை பாருங்க. ஊரார் சொத்து பாதுகாக்கப்படாத பாடுபட்ட நான் இப்ப என் சொத்துக்களையே இழந்துருவேன் போல இருக்கு. இப்ப என் குழந்தைகளை எங்க போய் தேடுவேன்? ஐயோ, பிள்ளை பிடிக்கிற குலகார பாவிக்க வேற ஊரெல்லாம் திரிகிறாங்களே. ஐயோ, பிரேமா, ராமு, அரடே காவாலி நம்பாளு காட்சி வேற பையா ஏறாதயா ஏப்பா இது ஏத்த மாட்டேன். அவரு கிடவித்து வானப்பா. இப்படித்தான் சார் போன வாட்டி ஒரு ஆளு கடவித்து வான்னு சொல்லி ஒரு குடம் சாராயம் கொண்டு வந்தாரு. அதுல நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். அன்னையில இருந்து பானை ஏத்த மாட்டேன். இது சாராய பானை இல்லப்பா, சங்கீத பானை. கேட்டப்பா, எங்க உள்ள தலையை விட்டு மோந்து பாரு. அந்த வாசம் வேற. அது உனக்குள்ள தெரியும். வேற மாச்சு. சார் பார்த்து துப்புங்க வெளியே. துப்பல்லப்பா, பொடி போடுறா, கொஞ்சம் பொறு. குளிக்கி விட்ட மாதிரி. சார், கச்சேரி என்ன தேங்காய் முடியா? இல்லப்பா, இப்ப தேங்காய் முடிக்க போறதில்ல. எல்லாம் ரொக்கம் பணத்துக்கு தான். கபாலி, உன்னை பத்தி விசாரிக்கவே இல்லப்பா. உன்னோட பொசிஷன் எப்படி இருக்கு? வண்டி ஓடுது. ஆனா அந்த கேஷியர் இருக்காரு, அவர் நினைக்கும் போதுதான். எந்த கேஷியர்? அதாங்க பசுபதி ஐயா, விநாயகா பேங்க். ஓஹோஹோ, அவரை சொல்றியா? நல்ல வேலையப்பா. இருந்த பணத்தை பூராவும் நேத்து தான் டிராப் பண்ணிக்கிட்டேன். லட்சுமி கடாட்சம் நான் தப்பிச்சுக்கிட்டேன். நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க, அவரு மாட்டிக்குவாரு போல் இருக்குது. அவரு ரொம்ப நல்ல மனுஷனாச்சப்பா. என் பொண்ணு கூட அவருக்கு தான் தினம் இது பண்ணிக்கிட்டு இருக்கா. எது அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை அம்பி தம்பூரா கொஞ்சம் தள்ளி வை, பல்ல உடையுது. மாசா மாசம் கணக்க தீத்துல கொடுத்துறாரு. அவரு ஏன் இந்த அவசரத்தில் மாட்டிக்கிட்டாரு? என்ன சார், இதுக்கு
காரணம் யாரா இருக்கும்? யாரோ வாயில என்ன மாங்காயா இல்ல நெல்லிக்காயா? இந்த மாதிரி வச்சு கொட்டிட்டு சும்மா வாயா. நம்ம அம்பி இருக்கானே சின்னம்பி, சங்கீதம்னா பிராணனை விட்டு விட்டு இழுப்பான். அவ்வளவு ரசனை ரசனை. என்ன பேரோ ஞான சூன்யம் அவசூன்யம். அம்பி ஏச்சு படாங்க ரசிப்பு நல்ல சீப்பு. யாரோ யாரா இருந்தா நமக்கு என்ன சார்? எத்தனை வாட்டி யாரோ யாரோன்னு பாட்டை பாடாம இப்பதான் தெரியுது உங்களுக்கு ஏன் கச்சேரி கிடைக்கல. துன்ப நேரம் தண்ணி வேணுமா? வண்டியில ஏறுங்க. என்னமோ தூண்ல சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒய்யாரமா நிக்கிற. ஏறு வண்டிக்குள்ள. என்ன தூங்கட்டுமே.
போடாதீங்க. ஐயோ, சண்டாளா, என் குழந்தைய கொண்டு போயிட்டாங்களே. பிரேமா. ஐயா, சார், உன்னதான் தேடிட்டு இருந்தேன். பார்த்தா பத்து மாதிரி இருக்கிறேன், ஆனா படா வேலை பண்ணிருக்கிறியா சார்? உள்ள சொல்லு சார். முத என் வண்டியில் ஏறது நீதானே? என் வண்டியில கிடக்கிற பணம் ஏது? அத்தை கொலை பண்ணது யார் சார்? நான் தான்ப்பா. ஆமா, இவனை நண்பன் நினைச்சு ஏமாறாது. நாசக்காரன்னு நீ சொல்லிட்டு இருந்தியே, அது அவ்வளவும் உண்மைதான்ப்பா. அந்த வெள்ளக்காரன் நான் சொன்ன இவன் தான்ப்பா. சார், அவ்வளவு பெரிய கொலைகாரனே சார், நீ எப்படி சார் கொலை பண்ண? சாதுவாச்சா சார் நீ? கபாலி, அந்த விவரம் பூரா உனக்கு மெதுவா சொல்றேன்ப்பா. இப்ப நம்ம ராமுவையும் பிரேமையும் இவங்களுடைய ஆட்கள் கார்ல கடத்திட்டு போறாப்பா. சீக்கிரம் வாயா. இப்ப ஏன் சார் முன்னாலே சொல்ற? வண்டி ஏறு சார். நீ வண்டி ஏறியா? பிள்ளைங்கனால என்னன்னு தெரியாது, அதுக்குள்ள பிள்ளைங்களை காப்பாத்த வரியா? நேர போலீஸ் ஸ்டேஷன் போய் சரி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ முதல்ல ஐயா கூட்டிட்டு போப்போம். ஏன் சார்? தம்பி, கபாலி மாமா டாக்ஸில அப்பா வராத. உங்க அப்பனா? கபாலி, கபாலி, பிரேமா பாக்க பாருங்க. உங்க புள்ள உங்களை தானே பாக்கும். பிரேமா, பிரேமா, வண்டி நிறுத்துங்க, நாங்க இறங்கிக்கிறோம். இறங்குறதா? உங்களையும் உங்க அப்பனையும் என்ன செய்யறோம் பாரு. ஏய், நேரம் நம்ம இடத்துக்கு வண்டியை ஓட்டுறா. கபாலி, கபாலி, கொஞ்சம் வேகமா போய் ஓடு, ஓடு சார். ஏய், சுத்தா வண்டி நிறுத்தா. டேய், பேசாம இருக்கீங்களா இல்லையா? கழுத பிடிச்சி அமைச்சு போடுவேன். கழுதுங்களா? எப்படி பறக்க பாருங்க உங்களை. ஆமாங்க, காருக்குள்ள போன இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவருக்கே தெரியும். நேரம் இங்கதான் வந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் பசுபதியா வந்து இந்த குழந்தைங்க சமாச்சாரம் சொன்னாரு. அங்க ஓடி இருக்கிறாங்க. என்ன விநாயகா பேங்க் கேஷியரா கொடுத்தாரு? ஆமா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருந்தது. அதனால தான் இங்க கொண்டாந்து கொடுத்துட்டேன். என்னது? பேங்க் கேஷ் எல்லாம் கிடைச்சிருத்தா? எப்படி சார்? பசுபதிட்டு இருந்தா? இதோ உடனே வந்துட்டு.
கான்ஸ்டபிள் இங்க சென்று யாரு? ஓடிட்டாங்களா ஓடிட்டாங்களா ஐயோ ஓடிட்டாங்களா சார் ஓடுறவனு பிடிங்க சார் ஓடுறவனு பிடிங்க சார் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு ஆராய்ந்து பார்த்ததில் கேஷியரான பசுபதி நரசிம்மனை சுட்டுக் கொன்றதானது தன்னையும் தான் வேலை பார்த்து வந்த பேங்கின் பொது சொத்தையும் பாதுகாக்கத்தான் என்பது புலனாகின்றது. தவிரவும் இறந்த நரசிம்மனோ ஏற்கனவே போலீசாரால் தேடப்பட்டு வந்த சட்டவிரோதி என்றும் தெரிகிறது. எனவே இந்தியன் பீனல் கோடு 97வது செக்ஷன் படி பசுபதி குற்றவாளி அல்ல என தீர்மானித்து அவரை விடுதலை செய்யும்படி உத்தரவிடுகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பசுபதி அவர்கள் நமது பேங்குக்கு செய்த சேவை மகத்தானது. அதோடு மட்டுமல்ல, மாபெரும் கொலையாளியை ஒழித்து சர்க்காருக்கும் சிறந்த முறையிலே உதவி செய்திருக்கிறார். அதனால் சர்க்கார் நமது பசுபதி அவர்களுக்கு ரூபாய் 10,000 பரிசாக அளிக்கிறார்கள். பெரியவர்களே, இந்த 10,000 ரூபாயில என் நண்பனுக்காக நான் பட்ட 5,000 ரூபாய் கடனுக்கு எடுத்துக்கிறேன். மீதி 5,000 ரூபாயை கபாலிக்கு கொடுக்க போறேன். கபாலி, இந்த வாங்கிக்க. இந்த பணத்துல உங்க மாமா கேட்டதை கொடுத்துட்டு முதல்ல கற்பகத்து கழுத்துல மாலையை போடு. பாத்தீங்களா எங்க மாமனார, இந்த பணம் என் சுயநலத்துக்கு பயன்படுறத காட்டிலும் பொதுநலத்துக்கு தான் பயன்படணும். அதான் கரெக்ட். ஆகினால இந்த பணத்தை டாக்ஸுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். ரெண்டே 2 வார்த்தை. சாது மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவங்க மிரண்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உதாரணமா நம்ம பசுபதி ஐயாவை பாருங்க. பாக்குறதுக்கு பால் கோவா விக்கிற ஒரு மாதிரி இருக்காரு, ஆனா எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்காரு. 2வது பாயிண்ட், பல வருஷங்களுக்கு அப்புறம் சந்திக்கிற நண்பனை பார்த்து இன்னும் பழைய மாதிரியே இருப்பான் அப்படின்னு நம்பிடாதீங்க. ஏன்னா அவன் நரசிம்ம மாதிரி இருப்பான் இல்லையா. முக்கியமா நம்ம ஆளுங்களுக்கு சொல்றேன், ஐயா டாக்ஸி டிரைவர்களே, தோழர்களே, வண்டியில கிராக்கிங் ஏறும் போது எங்க போறீங்கன்னு கேட்காதீங்க. என்ன வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. வண்டியில கத்தியா வச்சிருப்பான், வண்டியில கொலையா நடக்கும். ஆமாப்பா, நம்ம ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டு முன்னால பாத்துக்கிட்டே வண்டி ஓட்டுவோம், பின் சீட்ல பலது நடக்குதுப்பா, கவனிச்சுக்க.